போகிற செய்தியினுடைய தலைப்பு, கடந்த வாரத்தில் பார்த்த அதே செய்தியின் தலைப்பு தான், ஏன் குடும்பத்தில் கடன்? ஏன் குடும்பத்தில் கடன்? தேவனாகிய கர்த்தர் நம்ம எல்லாரையும் அழைத்திருக்கிறார். அப்படி அழைத்த தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வாதமாக அவர் வைக்கிறார். அதில் சந்தேகம் இல்லை. ஏனென்று சொன்னால், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய சபையிலே அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தினுடைய காரியத்தை சிலருடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியாத ஒரு பரிதாப நிலை அநேக குடும்பங்களிலே இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அநேக சொல்லுகிற காரியம், உணவுக்கு கூட எங்களுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்று சொல்லுகிறார்கள். சிலர் கடன் மேல் கடன் வந்து கொண்டே இருக்கிறது, என்னென்றே எங்களுக்கு புரியவில்லை என்று சொல்லுகிறார்கள். அப்போது நான் ஆண்டவர் சமூகத்திலே நான் வருத்தப்பட்டது உண்டு, கேட்டது உண்டு. ஆண்டவரே, ஏன் திருச்சபையில் இப்படி ஒரு சில குடும்பங்கள் காணப்படுது? கடன், அங்கு பார்த்தா லோன், இங்க லோனு, இப்படியெல்லாம் வாங்கி இப்படி எப்படி ஒரு வாழ்க்கை விசுவாசிகளுக்குள் ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டபோதுதான் ஆண்டவர் பல காரியங்களை வெளிப்படுத்தினார். இந்த குடும்பங்களுக்குள்ள இப்படிப்பட்ட சில காரியங்கள் இருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் இந்த குடும்பங்களில் இருந்து நீங்கி போகுமே ஆனால், அவர்கள் இந்த செயல்களை எல்லாம் விட்டு வெளியே வருவார்கள் ஆனால், நிச்சயமா இந்த குடும்பங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வசனத்தின் மூலமாக எனக்கு ஏவுதலை கொடுத்தார். அதை தான் கடந்த வாரத்தில் இருந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். முதலாவது, ஒரு குடும்பத்தில் ஏன் கடன் வருகிறது அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது விபச்சாரத்தினுடைய பழக்கம் ஒரு குடும்பத்தில் இருக்குமானால், அது ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி, இந்த பழக்கம் உள்ள குடும்பத்திலே கடன் சுமை அதிகமாகிவிடும். கொஞ்சம் அதனால இந்த பாவ பழக்கத்துக்கு என்ன செய்யணும்? சபை விலகிவிட வேண்டும். இது வெறும் கடனில் நீங்க மாட்டிக்கொள்வீர்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பமே சாபத்துக்குள்ளாக போய்விடும். அதனால் இது பயங்கரமான ஒரு பாவம். தேவனுடைய ஜனங்கள் இதற்கு நீங்கள் விலகி உங்களை காத்துக் கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையிலே கடன் இல்லாதபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பார். இரண்டாவதாக, குடிக்கு அடிமை. எந்த ஒரு குடும்பத்திலே குடி பழக்கம் இருக்கிறதோ அந்த குடும்பம் முன்னேற முடியாது. அந்த குடும்பத்திலே நிச்சயமாக கடன் சுமை ஆகிவிடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். குடிக்கிறவர்களுக்கு நல்லா கவனிங்க, திருவிருந்தெல்லாம் கொடுக்க முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கடந்த வாரத்திலே பேச சொல்ல விரும்பல, ஒரு 2 சகோதரர்கள் குடித்து விட்டு சபைக்கு வரும்போதுதான் குடித்துட்டு சாட்சி இல்லாம இந்த ஏரியாக்களில் காணப்பட்டாங்க. அது கேள்விப்படும் போது மிகுந்த பாரம். ஒவ்வொருவரும் பாஸ்டர் கேள்விப்படும் போது அது ஏதோ கண்டுகொள்ளாம இருக்கிறாரு அப்படின்னு நினைச்ச கூடாது, பாரம் உண்டாகும். ஏன்னு சொன்னா, நாம எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். எழுப்புதல் சபையில வரணும் போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா விசுவாசிகள் அதை குறித்து உணர்வு இல்லாம குடி பழக்கத்திலே அவர்கள் இருக்கிறதுனால அந்த எழுப்புதலுக்கு சாத்தான் அவர்கள் மூலமாக தடை செய்கிறார். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நாளும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு விசுவாசி குடி பழக்கத்தோடு கூட அவர் இருந்து அவர் கீழே விழுந்து போதையில் இருக்கிறார்னா, அந்த விசுவாசியை வைத்து யார் ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிக்கிறீங்களா? யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். முடிந்த அளவுக்கு சொல்லுவாங்க, அந்த சர்ச்சுக்கு போகாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. அது அவங்களோட தப்பு கிடையாது. அதனால இப்படி சாட்சி இல்லாம வாழ்றவங்களுக்கு எல்லாம் 6 மாசத்துக்கு திருவிருந்து கொடுக்கப்படா. கண்டிப்பாக அந்த சகோதரர்கள் பேரை நான் சொல்லல, அவங்களுக்கு கொடுக்கப்படாது. இரண்டாவது, அவங்களுடைய நல்ல காரியம் கெட்ட காரியத்துக்கு கலந்து கொள்ளவும் மாட்டேன். அவங்க வீட்டில் ஏதாச்சும் ஒரு காரியம் ஜெபம் பண்ண வாங்க அப்படின்னு சொன்னா நான் வரமாட்டேன். ஏன் இந்த 6 மாசம் கூட கொடுக்குறேன்னா, அந்த 6 மாசத்துக்குள்ள மனம் திரும்பணும். ஆமா, அல்லேலூயா, மனம் திரும்பணும். அதனால 2வது ஆராதனைக்கு வந்தாங்கன்னா தெளிவாக நான் சொல்லிடுவேன், உங்க வீட்டில் எந்த ஒரு காரியத்துக்கு நான் வரமாட்டேன். புரியுதா? கணவன் மனைவியும் இருந்தாங்கன்னா நான் வரமாட்டேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா
இதெல்லாம் சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு ஆத்மாவும் ரட்சிக்கப்பட்டு உள்ள வராது. இப்படிப்பட்ட ஆளுங்களெல்லாம் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருந்த வேலைக்காக தனிப்பட்ட முறையிலாம் எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு, நான் கேட்கல. ஆனால் மீறி அந்த பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறதால சபையினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. அதனால 6 மாதம் அவங்களுக்கு திருவிருந்து கொடுக்க மாட்டேன். கட்டாயமாக 6 மாசத்துக்கு அவங்க வீட்டு நல்லது கெட்டதுக்கு நான் கலந்து கொள்ள மாட்டேன். அவங்களுக்கு துக்கம் ஆகும், அப்பதான் அவங்க மனம் திரும்பணும் கொள்வாங்க. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் வரமாட்டேன், அவன் என்னன்னா கூட போட்டோம், அதை பத்தி எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. எனக்கு தேவை சபையில ஒரு 10 பேர் இருந்தால் ஒழுக்கமா இருந்தா போதும். அந்த 10 பேர் நிமித்த கர்த்தர் ஆயிரங்களை கொண்டு வருவார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆத்துமாக்களை வைத்து உணர்ந்தாலும் எப்படி சொல்றது, இவங்க போயிட்டாங்கன்னா ஐயோ அப்படி கிடையாது. ஆத்துமாக்களை கொண்டு வருவது கர்த்தர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால குடிக்கு அடிமையா இருக்கிற குடும்பம் ஒரு நாளும் முன்னுக்கு வர முடியாது. ஒரு வீட்டுல ஒரு குடிகார வாலிபன் இருக்கிறான், ஒரு குடிகார புருஷன் இருக்கிறான், ஒரு குடிக்கிற ஒரு நபர் இருக்கிறாங்கன்னா அந்த வீட்டுல நிச்சயமாக சாபம் இருக்கும். 2வது கடன் இருக்கும். நீங்க நல்லா பாருங்க, அந்த வீடெல்லாம் கடன் இருக்கும். ஒண்ணுமே மேல வர முடியாது. எங்க பாருங்க, என்ன கடன் வாங்கினே தான் இருப்பான். ஏன்னா இவன் சம்பாதிக்கிறதெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற, குடித்து கொண்டே இருக்கிறதுனால முன்னேறி வர முடியாது. சபைக்குள் வந்த பிறகு சத்தியத்தை சொன்னா மனம் திரும்பணும். மனம் திரும்பினாலும் அந்த குடும்பம் கடன்ல தான் இருக்கும். அதுக்கு கர்த்தர் ஒரு நாளும் பொறுப்பு கிடையாது. 3வது சோம்பலின் ஆவி, சோம்பேறித்தனம். சோம்பல் ஆவி ஒரு மனிதனுக்குள்ளாய் ஒரு மனுஷிக்குள்ளாய் இருக்கும்போது அந்த வீடு கடன் சுமையிலே மாட்டிக்கொள்ளும். சோம்பேறினுடைய வயல் நிலத்தை போய் பார்த்து அது முள்ளுக்காடாக இருந்தது, காஞ்சேரி அந்த நிலத்தை மூடி இருந்தது. அதில் ஒரு ஆசீர்வாதமே இல்லை. நிலத்துல பயிர் விளைந்து தானியங்கள் வளர வேண்டிய நிலத்துல முள்ளு வளர வைக்கும்படியாக காரியங்கள் செய்யப்பட்டது. காரணம் என்னன்னா, அந்த நிலத்துல போய் அவங்க கஷ்டப்பட்டு உழுது காரியத்தை செய்து வேலை செய்ய வேண்டும், கஷ்டப்படணும் என்ற உணர்வு இல்லாததால அவங்க தூக்கத்துக்கு மயக்கம், வேலை செய்யாத சோம்பல் தனம் இப்படிலாம் இருக்கிறதுனால அந்த நிலம் முள்ளா மாறி போயிடும். அப்ப அதனால ஒரு குடும்பம் சோம்பேறித்தனமா இருந்தால் அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தூக்கம் கந்தைகளை முடித்து வைக்கும். எந்த ஒரு வீட்டுல அதிகமான தூக்கம் எப்போது தூங்கி கொண்டே இருக்கிறாங்களோ அந்த வீட்டுல ஆசீர்வாதம் இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் இதெல்லாம் கொடிய பாவம். நம்ம பாவம் சொன்னா ஏதோ நினைச்சிடாதீங்க, விபச்சாரம் வேசித்தனம் தான் பாவம் இருக்காது. இதெல்லாம் ஒரு பாவம், சோம்பேறித்தனம் ஒரு பாவம். அதனால இந்த பாவங்களுக்கு என்ன செய்யணும், கர்த்தருடைய பிள்ளைகள் விலகி விட வேண்டும். கை வைத்து ஆண்டவரை துதிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஏன் குடும்பத்திலே கடன் என்று பார்க்கும்போது விசுவாச குறைவு. விசுவாச குறைவு, தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவாக காணப்படுமையானால், இல்லை விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனுக்குள்ளாக இருப்போம் என்று சொல்லுவோம். ஆனால் விசுவாசம் இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக காணப்படுவாங்க. இப்ப தேவன் பேரில் வைக்கிற அந்த விசுவாசம் குறைந்து உங்களுக்கு காணப்பட்டுச்சுன்னா நீங்க போய் கடன் வாங்கிடுவீங்க. புரியுதுங்களா? கடன் வாங்கிடுவீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஒருவன் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. விசுவாசத்தினாலே வராத யாவுமே பாவமே. அப்போ நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ தேவனுக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம பார்த்தோம்னா, எல்லாமே நம்ம விசுவாசத்துலதான் நம்ம என்ன செய்யணுமா, அதாவது தேவனை நம்பி விசுவாசித்து அவர் மூலமாக எல்லாமே நமக்கு நடக்க வேண்டும் அப்படின்னு அந்த ஒரு அழைப்புக்கு தான் தேவன் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்னா அழைக்கிறார். ஆனா இன்னைக்கு சிலருடைய லைஃப்ல பாருங்க, அதை நம்ம பார்க்க முடியல. ஒரு கஷ்டம், ஒரு காரியம், ஒரு பெரிய ஒரு தேவை அப்படிலாம் வந்துடுச்சுன்னா உடனே
யாரோ ஒரு மனிதர்களை, ஒரு கடன்காரங்களை, வட்டி விடுறவங்களை, லோன் கொடுக்குறவங்களை, இவங்களதான் மைண்ட் சுத்தி சுத்தி போகுது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஆமா, அந்த வாழ்க்கை வாழ தேவன் ஒண்ணு அழைக்கல. புரியுதா? முதல்ல இந்த லோன்கார மைண்ட் எல்லாம் நீங்க எடுக்கணும். சோத்திரம். ஆமா, அமேன் சொல்ல மாட்டீங்களே? ஆமா, புரியுதா? இந்த லோனு, புரியுதா? வட்டி விடுறவங்க யாரு? இந்த ஆளெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? முதல்ல என்ன செய்யணும்? என் நினைவுக்கே வரக்கூடாது. ஆண்டவரே, கை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். இதெல்லாம் வரக்கூடாது. உங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னு வந்துச்சுன்னா, பெருசா ஒரு தேவை வருதுன்னா, நீங்க தேவனை மட்டும்தான், அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு உண்டாகும். இப்போ இந்த தேவை வந்துருச்சு, இப்ப தேவனை நாம தேடி அவர் மூலமாக இந்த அற்புதம் என் வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்ற அந்த சிந்தைக்குள்ளதான் நீங்க வரணுமே தவிர, அங்க போய் கடன் வாங்குறது, இங்க போய் கடன் வாங்குறது அப்படின்னு சொல்ற ஒரு சிந்தை வரக்கூடாது உங்களுக்கு. அப்போ அப்படிப்பட்ட சிந்தை உங்களுக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா விசுவாச குறைவு உங்ககிட்ட இருக்குது. நம்ம பாட்டு பாடலாம், சர்ச்சைக்கு வரலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா விசுவாசம் இல்லாம நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுங்களா? தேவன் பேரில் சரியான ஒரு விசுவாசம் இருந்தால் கை நீட்டி யாருக்கிட்டே கடன் வாங்க மாட்டோம். ஆமா, ஏன்னா விசுவாசத்தினால் நமக்கு ஆண்டவர் அவரால் அனுப்புறதுதான் நமக்கு தேவை. அப்ப விசுவாசம் இல்லாம எங்கேயோ போய் கை நீட்டி கடன் வாங்கினா, உனக்கு விசுவாசம் இல்லாம அந்த கடன் வாங்கி பணம் வருது உங்களுக்கு, அது பாவமே. அது ஒரு பாவம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அதை பத்தி ஒரு ஃபீலிங்ஸே கிடையாது. புரியுதுங்களா? அது பாவம் அப்படின்ற என்னது கிடையாது, தெரியறது இல்லை ஜனங்களுக்கு. அதனால விசுவாசத்துலதான் நீங்க உழைக்கணும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போ சபையாலே நல்லா கவனிங்க, உங்க வாழ்க்கை விசுவாசத்துலதான் போகணும். அந்த விசுவாசம் யாரு மேல? தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். நீங்க ஏதோ காலையில பேசி படிச்சா, புரியுதுங்களா? விசுவாசம் அழகான அதிகாரம். இந்த விசுவாசத்துக்காக ஜனங்க என்னெல்லாம் சாதிச்சிருக்கிறாங்க, என்னெல்லாம் விட்டு இருக்கிறாங்க, என்னெல்லாம் பெற்று இருக்கிறாங்க, எல்லாம் அது தேவன் எழுதி வச்சிருக்கிறார். அது ஒரு அழகான வார்த்தை பார்த்தீங்களா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப ஒரு தேவன் வரும்போது நீங்க போய் அங்க கூட கடனை, இங்க கூட கடனா, அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமே கிடையாது. சொல்றது புரியுதுங்களா? அதெல்லாம் பிரியம் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ விசுவாசத்துல உங்க லைஃபை நீங்க வாழ்ந்து காட்டணும். தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்னுடைய அன்பான தகப்பன், அது என்னுடைய தேவைகள் யாவையும் அறிந்திருக்கிறார், அது எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அவருடைய சன்னிதானத்தில் போய் நான் கதறினால், கேட்டால், மன்றாடினால் எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார், நான் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருப்பதுதான் விசுவாசம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகர் ஒரு கேள்வி, அசல் பெரிய பெரிய தேவையா குடும்பத்துல வருது, பெரிய பெரிய சம்பவம்லாம் நடக்க இருக்குது, எப்படி சாத்தியமா இது? கடன் வாங்காம ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுவதற்கு சாத்தியமா? நான் சொல்றேன், சாத்தியம், முடியும். என் வசனம் அதுதான் சொல்லுது. இன்னைக்கு ஆண்டோட பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு கடன், எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குது. புரியுதுங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பாருங்க, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்றேன். இப்போதான் கிடையாது. நான் விசுவாசியா இருக்கும் போது கூட என்ன கிடையாது, கடன் வாங்க மாட்டேன், கை நீட்டி கடன் வாங்க மாட்டேன். நான் வேதாகம கல்லூரி 2 ஆண்டுகள் படித்தேன். நல்லா கவனிங்க, கை நீட்டி யாருக்கிட்டே கடன் வாங்கி நான் பைபிள் காலேஜ் முடிக்கல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? எத்தனையோ ஊழியத்தினுடைய காரியங்கள் கை நீட்டி நான் கேட்கல. குடும்பத்துல எவ்வளவோ தேவைகள். ஒரு விசுவாசி கிட்ட ஒரு 10 ரூபாய், வீட்டுல ஒண்ணுமே இல்லை, ஒரு 10 ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசி கிட்ட நான் கை நீட்டி ஒரு நாளும் கேட்டதில்லை. என்னுடைய குறைகளை நான் விசுவாசி கிட்ட சொன்னதான் கிடையாது. அப்படி யாருமே இருக்கிறீங்களா? கேட்டவங்க யாருமே இருக்கிறீங்களா? சொல்றோம், ஒரு நாளும் சொன்னது கிடையாது. ஆண்டவருக்கு சொல்றோம். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆமா, தேவன் ஒவ்வொரு காரியத்திலும் உண்மை உள்ளவராக இருந்து அவரை விசுவாசத்தோடு கூட அவரை தேடும் போது இந்த காரியம் எல்லாம் நம்ம நினைக்கிறதுக்கு மேலாகவே கர்த்தர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. ஒரு முறை எங்களுடைய வீடு கட்டிக்கொண்டு இருந்த போது சவரெல்லாம் கர்த்தர் கிருபையில எழுப்பியாச்சு. இப்ப மேல ஷீட்டு போடணும், அங்க வீட்டை காலி பண்ணணும், ஷீட்டு போடணும். 37,000 ரூபாய் தேவை. ஒண்ணுமே எனக்கு புரியல. ஆனா ஒண்ணு, யாருக்கிட்ட போய் நான் ஆண்டவரே எல்லாருமே அந்த சூழ்நிலை, பாஸ்டர் நீங்க நினைக்கிறீங்க, பாஸ்டர் கேட்டதான் சத்தமா சொல்லுங்க,
ஒரு சூழ்நிலை, அவருக்கு அந்த சூழ்நிலை, இன்னைக்கு வரைக்கும் அந்த சூழ்நிலை எனக்கும் இன்னைக்கு எனக்கும் விசுவாச போராட்டம் தான். விசுவாசம் நல்ல போராட்டத்துக்கு போராடி ஓட்டத்துக்கு முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டல எனக்கும் உங்களை மேல தான் எனக்கும் ஒரு வாழ்க்கை, எனக்கும் ஏகப்பட்ட தேவைகள். அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில அப்படி இருந்தேன், ஒண்ணுமே முடியல. ஆனா ஒண்ணு சொன்னேன், கடன் வாங்க மாட்டேன். நான் ஓட்ட மழையில ஒழுந்த செலவில் அங்க இருந்து வீடுல காலி பண்ணி கிளம்புறாங்க, பருத்தா போட்டு வேற ஒரு எல்லோ கலர் இருக்கு, அதை போட்டு குடும்பம் நடத்துறோம். நான் கடன் வாங்க மாட்டேன். ஏன்னா உண்மை புள்ள, நான் ஊழியக்காரன் இருக்கட்டும், உங்க புள்ள, உங்களை விசுவாசிக்கிறேன், உங்களை மாதிரி தான் நானும் அப்படின்னு சொல்லி நான் மனசுல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லா கவனிங்க, அந்த நேரத்துல நம்ம சபையை சேர்ந்த சிஸ்டர் சாந்தி, நான் பேரை சொல்றது இல்லை, பட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. திடீர்னு வந்தாங்க, மேல என்ன பாசம் மேட்ரு அப்படின்னு கேட்டாங்க. மேல என்ன மேட்ரு போடணும், அதை கேட்டு பாருங்க, அவங்க கிட்ட போடணும் சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அப்போ போட வேண்டியதானே அப்படின்னு, போடணும் 35,000 கொடுங்க அப்படின்னு கேட்க முடியும். இல்லை சிஸ்டர் யாருன்னா இன்ட்ரெஸ்ட் என்ன விடுறாங்க காலேஜ் சிஸ்டர்னு கேட்க முடியும். கேட்டு பாருங்க, போடணும் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். தேவை இருக்குது நான் சொல்லலை. அப்போ பண்ணல அப்படின்னா எவ்வளோ பாஸ் தேவை. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது, ஜெபம் பண்ணிக்க சிஸ்டர். அவன் தான் வீட்டுக்கு போனாங்க, பாவம் இதுக்கு சேர்த்து வச்சிருந்தாங்க தெரியல, கொண்டு வந்து அப்படியே கையில் கொடுத்தாங்க. அப்படிதான் அந்த வீடு கட்டப்பட்டு கை ஊற்றி கத்துற துதி. நான் ஏன் அதை நான் சொல்றேன்னா, நல்ல தேவனை நம்ம நம்பி இருக்கணும்னா கர்த்தர் விதவையை கொண்டு கூட நம்மளை போஷிப்பார். கைதட்டி தேவனை மகிழ்ச்சி. வீடு கட்டணம் எல்லாமே நீங்க எல்லாமே நம்ம விசுவாசிங்க தான். நம்ம ஆளுங்க சின்ன சின்ன காரியம், பெரிய காரியம், வெளியே இருக்கிறவங்க எத்தனையோ நன்மைகள், சில பாஸ்டர்ஸுங்க புரியுதா, அப்படித்தான் அந்த வீட்டை என்ன செய்யலாங்க கட்டி முடித்து கடனே கிடையாது. கர்த்தர் நல்லவர், புரியுதா. அதுதான் தேவ ஜனமாய் இருக்கிற நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம செயல்படணும், புரியுதா. முடியாத சூழ்நிலையில ஜபத்துல போய் உட்கார்ந்துருக்கு, விசுவாசத்தோடு கர்த்தர் சமூகத்துல ஜெபி, ஆண்டவரே அற்புதம் நடக்கணுமே. அப்ப ஒரு கேள்வி இன்னைக்கு அநேகர், இப்படி காரியம் நடக்குமா? நடக்கும். நம்ம மறுபடியும் சொல்ற நடக்கும். என்ன ஒரு ஆமேன் காணும் சத்தமா சொல்லுங்க. நீங்க ஆமேன் சொல்லுனா உங்ககிட்ட வர உங்களை ஆசீர்வதிக்க வருகிற கர்த்தர் உங்க கையை நீட்டி இந்த வார்த்தை ஆமேன் சொல்லும் போது பிளஸ் பண்றார். ஆமேன் இல்லைன்னா ஆண்டவர் கையை வைக்க மாட்டார். உண்மை அது. ஏன்னா இது அப்படியே நடக்க கடவுது என்பதுதான் ஆமேனுடைய அர்த்தம். அப்போ இது நடக்க அப்படி ஆமேன் சொல்லணும்னா என்ன அர்த்தம் தான்? இதெல்லாம் சும்மா கதை, இது வேலைக்காகாது, இதெல்லாம் சும்மா நம்ப முடியாது என்னால அப்படின்றதால நம்ம வெளிப்படுத்தணும். அப்போ கர்த்தர் அற்புதம் செய்ய முடியுமா? சத்தமா சொல்லுங்க. ஆமா, அற்புதம் செய்ய முடியும். அதுல இருந்து தான் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமே பைபிள்ல நீங்க பார்க்கணும். பைபிள்ல பார்க்கணும், பெரிய பெரிய காரியத்தெல்லாம் கர்த்தர் அற்புதம் செஞ்சிருக்கிறாரா? ஜனங்க திகைத்து கொண்டு இருந்த நேரம், பசியில இருந்த நேரம், புரிதுங்களா, ஒண்ணுமே இல்லாத நேரம் அற்புதம் செஞ்சிருக்கிறாரா ஆண்டவர்? செத்து போகிற நேரம் அற்புதம் செஞ்சிருக்கிறாரா? கட்டாயம் அவரை நம்பி இருக்கிற நேரத்தில் கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமா, அதுதான் பைபிளை நம்ம பார்க்கணும். நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? பைபிளையே படிக்கிறது இல்லை, பைபிளையே என்ன செய்யறது இல்லை, படிக்கிறது இல்லை. அப்ப பைபிளே படிக்கலன்னா உலகத்தாருடைய சிந்தனை நமக்கு இருக்கும். உலகத்தாருனா அங்க போய் கடை வாங்கணும், இங்க போய் கடை வாங்கணும் அப்படின்னா அப்ப அதே தான் நமக்கும். ஆனா பைபிள் படிச்சு இருக்கிறவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கும், புரியுதுங்களா? கர்த்தர் இப்படி பண்ணி இருக்கிறாரு, அப்ப நான் எங்க கடை வாங்கணும், கர்த்தர் அற்புதம் செய்வார், நான் காத்திருக்கிறேன், அற்புதம் செய்வார் அப்படின்னு காத்திருப்பாங்க. அப்ப பைபிள் இருந்தா நம்மளுக்கு சில காரியத்தை நம்ம சொல்ல போறோம். பெரிய பெரிய தேவைகளோடு கூட இருந்த பெரிய காரியங்கள் நடக்க வேண்டிய இருக்கிற இடத்துல கர்த்தரை நம்பின போது அற்புதம் நடந்திருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப முதலாவது நம்ம பார்க்க போகிற முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21 இருந்து 22 வசனம் வரைக்கும் படிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 21 இருந்து 22 வசனம் வரையும் வாசிக்கும்படி கேட்கிறேன். அதற்கு மோசே, நல்லா சத்தமா எனக்கு வசனம் தெளிவா படிக்கணும். அதற்கு மோசே, அவங்களே படிக்கணும். படிங்க, தெளிவா படிக்கணும். என்னோடு இருக்கிற காலாட்கள் ஒரு வரையா நீங்க படிச்சீங்கன்னா முடிஞ்சிடும். வசனம் கோர்வையா படிக்கணும். ஆமென்.
ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னேன். ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்காக போதுமா? ஆமா, நேரம் போதுங்க சிஸ்டர். ஆடு மாடு இருக்கட்டும், படிச்சிருக்கேன். நம்ம நன்றி, நல்லா படிக்கிறீங்க. கோர்வையா படிக்கிறேன். 11ஆம் அதிகாரம் 21 இருந்து 22 வசனம் வரைக்கும் படிச்சிருக்கேன். கேளுங்க, நேரம் இல்லை. ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள், அது உங்கள் முக்காலை புறப்பட்டு உங்களுக்கு திவிட்டி போக மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்கள் என்று சொல் என்றார். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6,00,000 பேர், ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. 22 ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றார். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். கவனிச்சீங்களா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு இப்போ இறைச்சி சாப்பிடணும். அவங்க புரியுதா? இறைச்சி இல்ல, ஒரே மண்ணால் கொடுத்து என்னத்தை வெறுப்பேதி இருக்கிறீங்க. அப்படியே மோசைங்கிறவங்க என்ன பண்றாங்க, பயங்கரமான டென்ஷன் ஆகுறாங்க ஜனங்கள். எனக்கு இறைச்சி வேணும்னு ஒத்த கால நிக்கிறான், அழுகுறான். சோத்திரம். இறைச்சிக்காக என்ன பண்றாங்க, இப்படி எல்லாம் ஆள் கொடுத்துருக்கிறாங்கல்ல. நீங்க அழுகுறீங்களா? நான் கறிங்களா? ஆமா, சோத்திரம். அழுதாங்க. அப்ப மோசைக்கு அது ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. வெறுப்பாய் என்ன பண்றாருன்னா, ஆண்டுகிட்ட சொல்றாரு, காரியங்கள்லாம் நடக்குது, நேரம் இல்லை அதெல்லாம் சொல்றதுக்கு. அப்ப ஆண்டு சொல்றாரு, இவங்க எல்லாருக்கும் இறைச்சி கொடுக்கணும் அப்படின்றாரு. நல்ல கவனிங்க. அப்போ மோசே சொல்றாரு, என்னோடு கூட 6,00,000 பேர் என்ன பண்றாங்க, காலாட்கள் இருக்கிறாங்க. அப்போ சமுத்திரத்தில் இருந்து வந்தா கூட என்னதான் பத்தாது, இவ்வளவு ஜனத்துக்கு எப்படி பத்தும்? அப்ப பாருங்க, மோசேயுடைய அந்த வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா, போதுமா அப்படி என்னது, போதுமோ அப்படின்னா எப்படி பத்தும்? நீங்க நிறைய பேருடைய கேள்வி அப்படிதானே, கொஞ்சோண்டு சம்பளம் தான் வாங்க, குடும்பத்துக்கு எப்படி பத்தும்? இது போதுமா? பெரிய காரியத்தை செய்ய வேண்டியது, கல்யாணத்தை வச்சுட்டு இருக்கிறேன், ஏதோ அன்னைக்கு கொஞ்சம் இது போதுமா? இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் என்னதான் போதுமா தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆமா, இந்த போதுமா என்றதுதான் என்னது அவிசுவாசம். ஆமா, நான் சொல்றேன், கர்த்தர் வார்த்தையை பேசுங்க. நமக்கு பயணம் வரும் முடியாது. ஏன் மோசே நடந்து போயிருக்காரு. மோசே எவ்வளவு பெரிய விசுவாச வீரன். அவருக்கே என்னதான் ஒரு தடுமாற்றம் வருது வாழ்க்கையில். எல்லாருக்கும் தடுமாற்றம் வரும். எல்லாரும் பயங்கரமா ஆயிடும் அப்படிலாம். அப்படி நான் விசுவாச வீரன் அப்படிலாம் கிடையாது. எப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் விசுவாசத்திலே தடுமாற்ற வாழ்க்கை வரும். அந்த நேரத்துலதான் நம்ம கவனமா இருக்கும். அந்த நேரத்துலதான் என் விசுவாசத்தை நீ வர்த்திக்கப்படணும் ஆண்டவர் நம்ம கேட்கணுமே தவிர வேற வழி தேர்ந்தெடுத்து நீங்க என்ன பண்ண கூடாது, காரியத்தை செஞ்சிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அப்ப போதுமா அப்படி சொன்னது மோசேயின் வார்த்தை. கர்த்தர் என்ன பேசுறாரு பாருங்க, 23ஆம் வசனம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி போய் இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவர் என்னைக்குமே நல்லா கவனிங்க, வாக்கு கொடுத்தாருன்னா அந்த வாக்கை நிறைவேற்றுகிற தேவன். ஆமா, அந்த மாதிரியான தெய்வத்தை தான் நம்ம பின்பற்றி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் ஒரு இடத்துல ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை என்ன செய்யணும், நாம சத்தமா சொல்லுங்க, நிறைவேற்றணும். அப்ப ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை தான் முன்னிட்டு காட்டுறது. என் வார்த்தையை வாக்கு கொடுத்துட்டேன், காலையில ஜனங்களுக்கு கொடுப்பேன் நான் சொல்லிட்டேன். மோசே, நீ போதுமோன்னு சொல்லி அவிசுவாசமா நீ பேசிட்டு இருக்கிற. ஆனா அப்படி பேசாத, என் கை ஒண்ணும் குறுகி போல மோசே, என் கை ஒண்ணு என்ன செய்யல, குறுகி போல. இன்னைக்கு நான் சொல்றேன், போதுமோன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க சர்ச்சுக்குள்ள வந்து,
இன்னைக்கு நான் சொல்றேன், போதும். கர்த்தருடைய கை உன் வாழ்க்கையிலே குறுகி போகிறது இல்லை. உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய கடன் சுமைகள் எல்லாவற்றையும் மறைக்கவும், உன் காரியங்களை எல்லாம் கர்த்தர் நடத்தவும் என் ஆண்டவருடைய கை தாராளமாய் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. கவலையப்படாதீங்க, அது நடக்கும். நான் சொல்றேன் விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரின் வார்த்தையின்படி இது நடக்கும். விசுவாச தடுமாற்றம் வர எல்லாரும், ஆனா தேவனையே அண்டிக் கொள்ளுது. அந்த இடம் தான் நமக்கு சாகசம். ஓ, கடனை வாங்கு, கொடுத்தோம், லோனை போடு, அதை போடு, இதை போடு. அவனு சொல்றேன், லோன் போடலாமா பாஸ்டர்? அது நிர்வாகம்ன்றது அடுத்த ஸ்டெப் வரும். டைம் இருந்தால் நம்ம எடுப்போம். நிர்வாகம் அடுத்தது என் கடனை வந்து நிர்வாகம் சரியில்லாதது. அந்த அடுத்த ஸ்டெப்ஸ் பார்ப்போம். இப்போ நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம், விசுவாசத்தை பற்றி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நல்லா கவனிங்க, கர்த்தருடைய கை என்ன செய்யற? கர்த்தர் சொல்றாரு, குறுகி என் கை ஒன்று குறுகி போகிறேன், இதை நீ நம்புறியா? இன்னைக்கு அதே தான் வந்து நம்ம கிட்ட கேட்கிறேன். எவ்வளோ பெரிய பணத்தேவையா இருக்கட்டும், சிலருக்கு 1000, சிலருக்கு லட்சம், சிலருக்கு கோடி. இப்போ எனக்குலாம் கோடி தேவை. என்ன சொல்லுங்க, எனக்குலாம் என்ன வேணும்? கோடி வேணும். என் தரிசனம் வந்து தரிசனம், நம்ம சர்ச்சோட தரிசனம் அதுதான், புரியுதுங்களா? ஆனா நான் சொல்றேன், எனக்கு அது தடுமாற்றம், ஆனா என் ஆண்டவருக்கு அது லேசான காரியம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய லட்சமோ, உங்களுக்கு 1000ங்களோ லட்சங்களோ கோடியோ, உங்களுக்கு அது தடுமாற்றம், ஆனா ஆண்டவருக்கு அது லேசான காரியம். நான் சொல்றது புரியுதா? கர்த்தர் அதை செய்வார் சிஸ்டர், கர்த்தர் அதை செய்வார். கவலைப்படாது. விசுவாச குறைவை நீங்க ஒத்துக்கு, நான் தான் தேவனை விசுவாசிக்கிறேன், என்னை மன்னிச்சிருந்த ஆண்டவரே என்று மன்னிப்பு கேளுங்க. அது விசுவாசத்தினுடைய குறைவு ஒரு பாவம். விசுவாசத்தால் வராத யாவும் பாவம், புரியுதா? அதனால நம்ம விசுவாசத்தை நம்ம விட்டுட்டோம், உலக பிரகாரமா மானசீகமா நம்ம காரியத்தை செஞ்சுட்டோம். அதுதான் ஆண்டவர் மனவேதனை பண்றாரு. நான் இருக்கிறேன் அப்பா, நீங்க என்ன நம்பிதான் நீங்க வாழணும். நீங்க ஆறாவது வெட்டிக்காரங்களை போய் நம்பிடுறீங்க, நீங்க ஆறாவது போய் நம்பிடுறீங்க, யாரோ பேங்க்காரங்க நம்புறீங்க, அதை நம்பி எது பண்றீங்க? புரியுதுங்களா? கர்த்தர் விசுவாசி. அதனால கர்த்தருடைய கை குறுகி போகல, இன்னைக்கும் அற்புதம் செய்ய அவர் கை உங்களுக்கு நீண்டுதான் இருக்கு. அல்லேலூயா. கட்டாயம் ஆண்டவருடைய பிள்ளைகளை முடியும். கொரியா தேசத்துல ரொம்ப நேசிக்கிற, என்னுடைய பக்திக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமா இருக்கிற, விசுவாசத்துக்கு உதாரணமா இருக்கிற பாஸ்டர் பால் நிச்சயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய லைஃபை குறித்து நான் ஒரு புஸ்தகத்துல படிக்கும் போது அது பாருங்க, சபையை கட்டி கொடுப்பேன் கர்த்தர் வாக்கு கொடுத்தார். இன்னைக்கு அவங்க சேர்ச்சில் குறைஞ்சது 7 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் இருக்கிறான். ஃப்ரீயாவே பெரிய சபை, உலகத்திலே பெரிய சபை பாஸ்டர் பால் நிச்சயம் சேர்ச். அப்போ 8 லட்சம் ஜனம். அது சொன்னார் 2021 22 10 லட்சம் பேர் எங்க சர்ச்சில் வந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாஸ்டர். அப்போ ஆண்டவர் சொன்ன, நான் சபையை கட்டி கொடுப்பேன். அப்போ சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சபையை கட்டி கொடுப்பேன்னு சொன்ன உடனே பாஸ்டர் இந்த வழிதான் நம்ம சபை கட்டி கொடுக்கறது வழி, கர்த்தர் அதெல்லாம் செஞ்சு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிட்டாருன்னா லோன் போட்டு, பாஸ்டர் லோனை போட்டு 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 என்ன ஆகிட்டாருன்னா சர்ச்சை கட்டிட்டாரு. அப்போ லோன்காரங்க வந்து நிற்கலாம், தேவைகளை சந்திப்பார் ஆண்டவர் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, லோன் வாங்கி எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. அப்போ பார்த்தா ஒண்ணுமே ஆண்டவர் செய்யல, ஒண்ணுமே அற்புதம் நடக்கல. இல்ல லோன்காரங்களுக்கு 1 மாசம் பதில் சொல்லலாம், 2 மாசம் பதில் சொல்லலாம், இப்படி பதில் சொல்லிக்கிட்டு அப்புறம் தரேன் சர்ச்சைனால பெருசாயிட்டு, ஆனா ஒண்ணுமே நடக்கல. அப்போ ஆண்டவர்கிட்ட அழுவுற, ஆண்டவரே நீங்க தானே சர்ச்சை கட்டி கொடுப்பேன்னு சொன்னீங்க, ஆனா நான் இந்த சர்ச்சை கட்டிட்டேன், எல்லா இடத்துலையும் கடனை வாங்கி கட்டிட்டேன், ஆனா எங்க ஆண்டவரே கடன் அடைக்கவே நீங்க இல்லையே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டு சொன்னாராம், கடன் வாங்கி நான் சர்ச்சை கட்ட சொன்னேன், கடன் வாங்கி நான் உனக்கு சர்ச்சை கட்டி கொடுப்பேன்னு சொன்னேன். எவ்வளவு பெரிய பாஸ்ட், புரியுதுங்களா? ஆனாலும் அந்த புக்குல எழுதுறேன். அப்பதான் யோசிச்சேன், ஆமா கடனை வாங்கி ஒரு சர்ச்சை கட்டணும்னு சொல்லலையே, நான் கட்டி கொடுக்கறது தானே சொன்னேன். அப்போ கடன் சொன்ன என்ன தாங்க முடியலன்னு சொல்லி சர்ச்சை பில்டிங் மேல ஏறிட்டாரு. ஒரு பாஸ்டர் பெரிய ஊழியக்காரர் பில்டிங் மேல இருந்து பாளையம் என்ன செய்யறாரு, கீழே குதிக்கிறதுக்கு இருக்கிறார். புரிஞ்சுங்களா? கடன் தற்கொலை கூட நான் சொல்றது புரியுதா? நிம்மதியா வாழ்க்கை கர்த்தர் நம்மளை வச்சிருக்கேன்.
பாஸ்டர் திருமண புக்கில் எழுதுறாரு. அது மேலதான் போயிட்டேன், தற்கொலை பண்ணிக்கிறது போயிட்டேன். கடன் சுமை எனக்கு தாங்க முடியல. ஏன்னா அவ்வளோ பெரிய பில்டிங், அவ்வளோ லட்சம் கடன் வாங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ கர்த்தர் சொன்னார், அந்த நேரம் தான் கர்த்தர் பேசினார், சோ உனக்கு ஏன் இந்த நிலைமை, முதல்ல கீழே இறங்கல. அண்ணனுடைய ஆவியான ஒரு சத்தம். அப்போ யோசிப்பார், நிதானம் பண்ணிப்பார். உனக்கு நான் கடன் வாங்கி சொல்லி கட்ட சொன்னேன்னா என் கையில குழியில போயிருக்குது, 4 கட்டி கொடுத்துருக்கணும், உனக்கு கட்டி தரேன்னு சொன்னேன், நீ அவசரப்பட்ட. கேட்ட போது அப்பதான் யோசிச்சாங்க, ஆமா கத்தனாலே கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாரு, நமக்கே அவசரப்பட்டோம். புரியுதுங்களா? ஊழியத்துல கூட எப்பவுமே சரி, ஆதங்கப்பட்ட கூட, அவசரப்பட்ட கூட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொறுமையை கடைபிடிக்கணும், பொறுமையை கடைபிடிக்கணும். ஆண்டவருக்கு மகிமை வரட்டும். அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு தான் சொல்றேன், நல்லதுதான். புரியுதுங்களா? அமைதியா பொறுமையை தேவனையே சார்ந்திருக்கணும். காவல்காரங்களும் பரவாயில்ல, அவர் செய்யட்டும், அவருடைய காரியம். அப்போ சரி, எப்படி அனுப்பி நான் சொன்னா நிச்சயம் நான் அனுப்பேன். முதல்ல உங்க தற்கொலை முதல்ல வெளியே விட்டு நீ வா, நீங்க ஊழியர் இப்படி சொல்லும் போது வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து கத்துக்கிட்ட ஜெபிச்சா இன்னும் நடக்கல, ஆராதனைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ ஆண்டவருக்கு அவங்க உள்ளத்துல ஒரு முறையும் விசுவாசிக்கிட்டே சொல்ல முடியாது. இவ்வளவு கடன் இருக்குது, சர்ச்சைக்கு எல்லாரும் அடையணும்னா அப்படி வந்து அடைச்சிட போறாங்களா? ஒன்றும் கிடையாது. ஆனாலும் அவர் ரொம்ப கூடிக்கு போயிருந்தார், இப்படித்தான் செய்ய போறது அப்படின்னு சொல்லி. அப்போ ஆனா ஜெபம் பண்றாரு. அதே பேர் சொல்லி வாக்கு கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, நான் இப்போ உங்க நம்பர் இந்த கடன் தொழிலெல்லாம் எனக்கு நீங்க ஒரு வழி தரங்கன்னு சொல்லி அவர் ஆராதனை நடத்திட்டு இருக்கிற சேர்ச்சில் ஒரு முறை ஆராதனை நடத்தி முடிச்ச பிறகு கர்த்தர் சொன்னார், நான் இங்க அற்புதம் செய்ய போறேன், அற்புதம் செய்ய போறேன். எப்படி அற்புதம் செய்ய போறீங்க? பாட்டு நடத்தியாச்சு, ஆராதனை நடத்தியாச்சு, காலையில பேசியிருக்கவங்க அற்புதம் செய்ய போறேன். ஆனா ஒரு அற்புதம் பண்ண செய்யல, பிரசங்கம் பண்ண நேரமும் வந்துருச்சு. புரியுதுங்களா? அப்ப அந்த நேரத்துல பிரசங்கம் பண்ண நேரத்துல பார்க்கும்போது ஒரு வயசான ஒரு ஆயா, எப்படியும் ஒரு 75-80 வயசு உள்ள பாட்டி ஒரு கோடி பேக தூக்க முடியாம தூக்கிட்டு வராங்க. எங்க பிரசங்க பீடத்துக்கிட்ட சோ பசச்சோ அவங்க கை நீட்டாங்க. அப்ப பாசம் பார்க்கல, மூட்டையோட வருது ஆயா, என்னன்னு தெரியலையே சொல்லி பசிச்சோ பாசிச்சோ கொரியா பாசில சபைக்கு நிறைய கடன் வாங்கி இருக்கிறீங்கன்னு நான் காலையில ஆவியானவரால் உணர்த்தப்பட்டேன். என்கிட்ட இருக்கிறத ஆவியானவர் கொடுக்க சொன்னாரு, இதோ கொண்டு வந்து கொடுக்குறேன். பாஸ்டருக்கு என்னடா மூட்டையில ஆயா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து 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 என்னது என்ன கட்டுக்கட்டா வச்சிருக்கதான்னு சொல்லி தூக்கி பிரசங்கப்பீடத்துல வச்சோ. பிரசங்கப்பீடத்துல நீங்க கழட்டி பார்க்கலாம், இது என்ன கழட்டி பார்த்தா ஒரு ஓட்டை கரண்டி, ஒரு தோசைக்கல், ஒரு கடாயி, புரியுதா, ஒரு கேஸ் பம்ப் ஸ்டவ். அப்போ நாயா சொல்லிச்சு, பாஸ்டர் அப்படியே இதாயிடுச்சு, இதை வச்சு கடை நினைச்சுக்கிச்சோ அப்படின்னு சொன்னார். பாஸ்டர் அப்படியே நொந்து போய், என்ன ஆண்டவரே இன்னும் எனக்கு அப்படின்னும் போது நல்ல கவனிக்க, ஒரு பிரசன்னம் முழு சபையும் பரிசுத்த ஆவி அசைவட ஆரம்பிக்கிறார். அந்த ஆயா கொடுத்தாங்க, நிக்கிறாங்க. பாஸ்டரை பார்த்து அழுவுறு. அந்த அம்மா சொல்லுது, பிரசங்கப்படுத்து, கர்த்தர் காலையில கூட பேசினாரு, கையில என்ன இருக்குதோ அதை கொண்டு போய் ஊழியர்கிட்ட கொடு, அந்த சுமையில என் ஊழியர் இருக்கிறோம், நீ கொடுக்கிறதா இந்த கடன் அவை. அந்த அம்மா சொன்ன, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்ன இருக்கு, அந்த ஒரு தோசைகளும் கேஸ் ஓட்ட ஸ்டவ்வும் இதுதான் வச்சிருக்கேன், ஒரு தட்டு கரண்டி உடைஞ்சு போன கரண்டி இருந்தான் அப்படின்னு சொன்னாங்க, இதை கொண்டு போய் கூடிய ஊழியர்கள். அப்போ அந்த அம்மா அந்த சாட்சி சொன்ன போது அவ்வளவுதான், உட்கார்ந்துட்டு இருந்த எல்லா விசுவாசிகளும் எழுந்து ஆரம்பிச்சிட்டான், அழ ஆரம்பிக்கிறோம், மார்ல அடிச்சுக்கிறோம். ஐயோ, எங்களுடைய சபைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கும்போது குணமில்லாம நான் உட்காந்துட்டுமே, எவ்வளவு பெரிய தவறை நாங்க செஞ்சுட்டோம் ஆண்டவரேன்னு சொல்லி பயங்கரமாக அழுகையின் புலம்புல ஒரு சத்தம் கூக்குரல் கேட்குது சபையில. லட்சக்கணக்கான விசுவாசிகள் அழ ஆரம்பிக்கிறாங்க, மாங்கல் அடிச்சுக்கிறாங்க, முழங்கால் பண்ணிட்டு கதறாங்க, தலையில வச்சு அடிக்கிறாங்க, தப்பு பண்ணிட்ட பாஸ்டர் ஒண்ணும் பண்ண முடியல. நின்றுட்டு ஜனங்க இந்த மாதிரி அழுகிறத பார்த்ததே இல்லை, பார்க்கறாங்க, நின்றுட்டு எல்லாம் புலம்புறாங்க, அழுகுறாங்க, சொல்றாங்க, எல்லாம் செய்யறாங்க. செய்து ஒரு அரை மணி நேரம் ஆவியானவர் அசைவாடினார். பாஸ்டர் ரொம்ப நின்றுட்டு ஆவியானவர் என்ன சபையில கிரியை செய்கிறார்.
அரை மணி நேரம் முடிஞ்ச பிறகு ஒருத்தர் வந்தார். அச்சோ, வெரி சாரி. அவர் டாக்டர், இவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டீங்க, லட்சங்கள் இருக்குது, ஆனா எல்லாத்தையும் இந்த உணர்வு இல்லை எங்களுக்குள்ள, அதுதான் தயவு செய்து என்ன மன்னிக்கணும்னு சொல்லி என்னுடைய செக் எடுத்தா 10 லட்சம் ரூபாய் இந்த கடன் அடைக்கிறதுக்கு கட்ட 10 லட்சம் கடன் அடைக்கணும் தருகு. நடந்தது என்ன தெரியுமா? சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாமே கோட்டீஸ்வரர்கள், முடிந்த அளவுக்கு ஏழைகளும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆயம் மாதிரி கோட்டீஸ்வரர்கள் கியூல நின்னாங்க செக்கு கொடுக்கறதுக்கு. அந்த ஆராதனை முழுக்க பாஸ்டர் செக்கு போட்டு கையில கொடுக்குறவங்க நன்றி 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 சொல்லி எல்லா செக்கையும் செய்யறாங்க. வாங்கி 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 பசில பார்த்தா கடன் எல்லாமே அடைச்சிட்டு மீதி எத்தனையோ லட்சமோ கோடியோ பாஸ்டருக்கு இன்னும் சட்டை கட்டுறதுக்கு இருக்கிறோம். இதுதான் கர்த்தரின் கை, இதுதான் கர்த்தருடைய கை. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர் கை குறுகி போகவில்லை. இதெல்லாம் ஆமா, கோடி கோடியான கடனையே கர்த்தர் மனம் வச்சு அடைக்க முடியலாம். நீ வாங்கி இருக்கிற 50,000 ரூபாய், நீ வாங்கி இருக்கிற 1 லட்சம் ரூபாய், இதெல்லாம் கர்த்தர் அடைக்க மாட்டாரா? மறுபடியும் கை நீட்டி கடன் வாங்காதீங்க. கர்த்தரே சார்ந்து எல்லாருக்கும் போராட்டம் தான், எனக்கும் போராட்டம் தான். எத்தனையோ தேவைகள் உண்டு, எவ்வளவோ காரியங்கள் உண்டு. நீங்க செஞ்சா செய்கிறேன், நீங்க கொடுத்தா நான் பண்றேன், இல்ல நான் பட்டினி கிடந்த கூட நான் சாவேன், கடனை வாங்க மாட்டேன். சொல்லுங்க அம்மா, பட்டினி கிடந்து செத்தால சாவுங்க. நீங்க செய்யலாம் செய், நீங்க சொல்லாம நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. புரியுதா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இந்த மாதிரிதான் சில தேவைகள் வரும். புரியுதா? காலை மோசையே எடுத்து சில ஜனங்கள் விட்டு மோசைக்கே நம்பிக்கை இல்லை. போதுமோ கர்த்தர் சொல்ற என் கை போதும், என் கை போதும். உனக்கு காலையில இஸ்ரேல் தேசத்துல 2 நாள் வரையும் நடக்கிற அளவுக்கு ரொம்ப அழகா போட்டுக்குது. 2 முழம் யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் 2 நாள் நடக்கிற அளவுக்கு காலை, இந்த பக்கம் 2 நாள் நடக்கிற அளவுக்கு காலை, அதோடைய முழம் போட்டிருக்கிற அளவு 1 முழம் 2 முழம். இவ்வளவு தூரத்துக்கு என்ன செய்யிருக்குது? கர்த்தர் காலை என்ன செஞ்சிருக்கிறார்? கொண்டு வந்து வீசினார். வேதம் சொல்லுது, கடலில் இருந்து ஒரு காற்று வீசப்பட்டு அப்படியே அள்ளி கொண்டு வந்து காலை என்ன செய்து போட்டுது. மோசை இப்ப போதுமோ சொன்னவர் இப்ப என்ன செய்யறாரு? வாயை படர்ந்து பார்க்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்ற விசுவாசத்தோடு, உங்க கடனெல்லாம் கர்த்தர் மேல் இணைந்த விசுவாசத்தாலே உங்க கடனெல்லாம் அடைக்கிறது. உங்க வாயை திறந்து எப்படி ஆண்டவரே முடிந்தது என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் உங்க கடன் அடைப்பார். விசுவாசம் இருந்தா கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. காரியங்கள் நடக்கும். மோசேக்கே அந்த தடுமாற்றம் வரும்போது கர்த்தர் பிள்ளைகளாய் நமக்கும் அந்த தடுமாற்றம் வரதான் செய்யும். சூழ்நிலைகள் குடும்பத்தில் வரும்போது, தேவைகள் வரும்போது தடுமாற்றம் தான். ஆனா தேவ சமூகத்துக்கு ஓடி, ஐயோ இவ்வளவு தேவைகள் நிற்கிறப்பா, அற்புதம் செஞ்சிருங்க ஆண்டவரே, அற்புதம் செஞ்சிருங்க ஆண்டவரே. எனக்கு நீங்க தான் என்ன சொல்றீங்க, என்ன வார்த்தை பேசுறீங்க, இந்த கடன் அடைக்கிறது என்ன செய்ய போறீங்க, என்ன சொல்றீங்க, தேவனதான் எண்ணி கொள்ளணும். இதுதான் ஜெபம், இதுதான் ஜெபம். புரியுதுங்களா? ஜெபம் தான். ஜெபம் பண்ண கடனை அடைக்கிறதுக்கு கர்த்தர் வழி தரப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒரு சம்பவத்தை பார்க்கலாமா? யோவான் சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7, 9, 10 இருந்து 12 வரை வாசிங்க. 7, 9 நேரம் இல்லாதால 7, 9 முதல்ல படிக்கலாமா? நல்லா தெளிவா சத்தமா படிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7, 9. இவைகளை அவர்களுடனே சொல்லி பின்னும் கலிலேயாவிலே தங்கினார். அவருடைய சகோதரர்கள் போன பின்பு ஒண்ணு இல்ல 6, 7, 9 பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, கவனிச்சிங்க, இவர்களை ஒவ்வொருவருக்கும் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து, கவனிச்சிங்க, இப்ப என்னதான் உங்களுக்கு தேவையா இருக்குது? பணம், கடன் தானே. 200 பணத்தை பத்தி இருக்க பைபிள்ல பணம் அப்படிங்கிறதுதா சொல்லுங்க. நீ பணம் இல்ல பாஸ்டர் தானே நம்ம நிலைமை. அங்க போடுறது 200 பணத்துக்கு
பணத்து அப்பங்களும் இவைகளுக்கு போதாதே என்றார். நினைச்சீங்களா? இப்ப இங்க பாருங்க, இங்கேயும் என்னதான் போதல, என் குடும்பத்துக்கு பத்தல, இவ்வளவு ஜனங்களுக்கு சாப்பாட்டுக்கு பத்தல, போதல. அங்க அந்த ஒரு நெருக்கடி தான். சொல்றது புரியுதா? அப்ப அப்படிதான் இருக்கும். கவனிக்கிறீங்களா? பின்னாடி இருக்க கூட கவனிக்கிறீங்களா? இப்படிதான் இருக்கும். போதல, பத்தல அப்படின்னா நமக்கு என்னது? கண்டிப்பா வரும். வாழ்க்கை எல்லாருக்கும் வரும். உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும். ஆனா அப்படி இருக்கும்போது நல்லா கவனிங்க. 9ஆம் வசனத்தை படிங்க. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு ஏமாத்திரம். நீங்க சொல்றது அதுதானே? இது எந்த மூளைக்கு இந்த காசு? நான் கொஞ்சம் வச்சிருக்கிறேன், இது எந்த மூளைக்கு? இது ஏமாத்திரம். இதை வச்சு என்ன தடைப்ப? இதை வச்சு என்னத்தை பண்ணோம்? சிஸ்டர் கேட்கறது வீட்டுக்காரங்கல்ல, இவ்வளவுதான் கொண்டு வந்து கொடுக்குறியே, இதை வச்சு என்னத்தெல்லாம் பண்றது, என்னத்தெல்லாம் செய்யறது? அதே போலதான் ஒரு பையன் கிட்ட 5 அப்பம் 2 அப்பம் தான் கிடத்துல இருக்குது. அங்க வந்து சொல்றாங்க இது ஏமாத்திரம், இது ஏமாத்திரம். எல்லா கேள்வியும் நமக்கு வரதான் செய்யும். இன்னைக்கு நம்ம இந்த உலகம் இது எப்படி பத்தோம், இது எப்படி பத்தோம் அப்படி. பத்தோம் என்பதல்ல, பார்க்க வேண்டியவரை பார்த்தா எல்லாம் பார்த்தோம். அப்ப அதான் விசுவாசிக்கிறோம். பார்க்க வேண்டியவரை பார்க்க மாட்டோம், பார்க்க கூடாததை பார்க்க. சொன்னது புரியுதா? யாராச்சும் மனிதன் இவர்கிட்ட சொன்னா இது கிடைச்சிருமா, இவர்கிட்ட சொன்னா அதை கிடைச்சிருமா? சேச்சே, நல்லா கவனிங்க. மனிதர்களை நீங்க என்ன செய்யக்கூடாது? விஷயத்துக்களை நம்பவே கூடாது. சொன்னது உங்களுக்கு புரியுதா? மன விஷயத்துக்கெல்லாம் இந்த மனிதங்க எனக்கு உதவி செய்வாங்க, இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு அப்பாவி யாருமே கிடையாது. இந்த சொந்தக்காரர்கள் காப்பாற்றுவாங்க, இவங்க காப்பாற்றுவாங்க, அவங்க காப்பாற்றுவாங்க. வேண்டாம் போது நான் சொல்றேன், வேண்டாம். மனிதர்களை நம்ப கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சொல்றது புரியுதா? கொடுப்பேன்வாங்க, ஆனா இல்லைன்னு அதே வாங்கிட்டு உனக்குதான் எடுத்து வச்சிருந்தேன். திடீர்னு நீங்க அப்படியே அர்ஜென்ட்ல நிற்பீங்க. பாவம் சொல்லியிருப்பீங்க, 10க்கு 100 முறை சொல்லியிருப்பீங்க. புரியுதா? தந்துடுறேன், வச்சிருந்தேன், பண்ணிடலாம், முடிச்சிடலாம் அப்படி எப்படிவாங்க. வீட்டுக்கு போய் நீ நிற்கும் போது பேரண்ட்ஸ் சொல்லி போயிட்டு நம்ம போய் பிச்சைக்காரன் மாதிரி வாசல்ல போய் நிற்போம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் உன்னை விட ரொம்ப அர்ஜென்ட். புரியுதா? ஒண்ணுமே பண்ண மாட்டோம், உனக்கு வச்சிருக்கிறதான் கொடுத்துட்டு மூஞ்சி நல்லா கறி பூச்சி அனுப்புவோம். இதுதான் யாரு? மனிதர்கள். சொல்றது புரியுதா? கொடுப்பேன்னு சொல்லுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்ல எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு சிலர். ஆனா நம்ம அந்த மாதிரி கேவலமான கேரக்டர் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. புரியுதா? கொடுப்பேன்னு சொன்னா என்ன பண்ணோம்? கொடுப்போம். இல்லைன்னா இல்லை, அவ்வளவு. கொடுக்குறேன்னு சொல்லி அப்படியே ஏமாத்துற வேலை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கடவுள் விஷயத்துல கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி மனுஷனுக்கே அது பாவம், கடவுள் விஷயத்துல பாவம் இல்ல சொல்ற. அப்ப கவனி, இங்க ஏமாத்தம் இதுதான் பேச்சு. எப்படி மொத்தம் புருஷர்கள் 5000 பேர் இருக்கிறாங்க, 5 அப்பம் 5 அப்பம் 2 கிலோ வச்சு 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. எப்படி கொடுக்க முடியும்? இல்ல எப்படி? அப்போ இது ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது பிரச்சனை தானே. இது பெரிய பிரச்சனை, சின்ன பிரச்சனையா? அப்ப பெரிய பிரச்சனை தான். அப்போ உங்களுக்கும் பண தேவை என்பது பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியுதுங்களா? இதை கட்டணுமே, அதை கட்டணுமே, அதை செய்யணுமே, அதை பண்ணணுமே, பெரிய பிரச்சனையா தான் இருக்குது. ஆனா நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கும் போது அந்த பெரிய பிரச்சனை ஒன்றுமில்லாத பிரச்சனையா கர்த்தர் மாற்றி போடுவோம். அவர் பேரில் வைக்கிற விசுவாசம். நல்ல கவனம். இப்ப ஏமாத்திரம் போதாதே, இந்த வார்த்தைலாம் வருது. சூழ்நிலையை பார்க்கும்போது 10ஆம் வசனத்துல இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அதான் ஏமாத்திரம் சொல்லும் போது ஆண்டு பாருங்க, உனக்கு என்ன தெரியும்? புரியுதா? நல்ல கவனிங்க. ஏமாத்திரோடு சொல்லப்பட்ட எந்த நபர்கிட்ட சொல்றாரு ஏமாத்திரோடு? யார்கிட்ட ஃபெலோஷிப் இருக்குது? இயேசு கிட்ட தான் உறவாட்ட. நீங்க புரியுதா? நீங்க இயேசு கிட்ட பேசிங்க என்ன வேணாலும், இயேசு கிட்ட உங்க குறைய சொல்லுங்க. ஏமாத்திரம் பத்தாதே, போதாதே உங்க ஜபத்துல என்னங்க சொல்ல மாட்டீங்க.
நான் சொல்றேன், தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. நம்ம என்ன தெரியுமா, பேச வேண்டியவர்கிட்ட பேச மாட்டோம், யாருக்கிட்ட பேசக்கூடாதோ அவங்க கிட்ட போய் பேசுவோம். அவன் என்ன பார்ப்பாங்கன்னா, ஐயே இப்படியா. நான் சொல்றேன், உங்க குறையெல்லாம் யாருக்கிட்டே போய் சொல்லாது. புரியுதுங்களா? சிலர் இருக்கிறாங்க, ஆனா சிலர் எப்படின்னா சீப்பா எடுத்துப்பாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க பரிதாபத்துக்காக நீங்க பாவம் சொல்லுவீங்க, ஆனா அவங்க என்ன தெரியுமா, நம்மளை கேவலமா பார்த்தாங்க. அதுதான் மனுஷன். சில மனிதர்கள் அப்படி. நான் தான் சொல்றேன், மனிதர்கள் கிட்ட போய் என்ன பண்ணாதீங்க. நீங்க ராஜா, யூதா கோத்திரத்து ராஜாவினுடைய சிங்கம், சிங்கத்தின் பிள்ளைகள். பாவம் புரியவதி கை தட்டி எழுப்புதல் யூதா கோத்திரத்து ராஜாவினுடைய சிங்கத்தின் பிள்ளைகள் போதே பறக்கிறாங்க. சும்மா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அதெல்லாம் சும்மா இருக்கட்டும். ஒரு நாள் வரதான் போது எழுப்புது, என் கண்ணை நான் பார்க்கலாம். இயேசு அப்படின்னாலும் பறக்க செய்து. அப்போ எம்மாத்திரம் நல்ல கவனிங்க, இயேசு கிட்ட போய் என்ன பண்ணுங்க, குறைய போய் என்ன பண்ணுங்க. அதான் பிரதர்ஸ் நான் அன்பா சொல்றேன், அதெல்லாம் நிறைய பேர் ஜபத்துல நான் பார்க்கவே முடியல. புரியுதுங்களா? நான் சொல்றேன், நீங்க ஆண்டவர் கிட்ட நீங்க வந்து சொல்லல, ஜபிக்கல, யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க போறீங்க? அதை யோசிக்கும். ஒரு குடும்பத்துல இருக்க ஒரு குடும்ப தலைவர், ஒரு குடும்ப தலைவி ஜபத்துல வந்துதான் என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர்கிட்ட நான் ஒரு கொஞ்ச நேரம் கொடுக்குறோம் இல்லையா, அவங்க தேவைக்காக ஜெபிங்கன்னு சொல்லுவோம். தேவ பிள்ளைங்க அநேக ஜெபிப்பாங்க. நிறைய ஆண்களை நான் பார்க்கிறேன், வாலிப பிள்ளைங்களை பார்க்கிறேன். யாரும் என்ன செய்ய போறது இல்லை, வந்து இந்த மாதிரி அந்த குறை அந்த இருக்குது, சிஸ்டர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டுகிட்ட சொல்லாம இருக்கும்போது நிச்சயமா நீங்க ஒண்ணு என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க மனசுக்குள்ள போட்டு புதைச்சிப்பீங்க. அப்படி இல்லைன்னா யாரோ ஒரு மனுஷன் கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. இது ரெண்டுமே ஆபத்து. மனசுக்குள்ள போட்டு புதைச்சிட்டீங்கன்னா பிபி, சுகரு எல்லாம் போட்டு மனசுக்குள்ள போட்டு என்ன பண்ணக்கூடாது, புதைக்க கூடாது. சொல்றது உங்களுக்கு புரியுதா? மனிதர்கிட்ட சொன்னா உன்னை இலக்காரமா பார்ப்பான். எல்லாரும் கிடையாது, சிலர் நம்ம மேல இறக்கமா இருப்பாங்க, ஆனா சிலர் பரியாசம் பண்ணி சிரிப்பாங்க. வேண்டாம், மனிதர்கிட்ட போய் சொல்லாது. சொல்ல வேண்டியது நீங்க எங்கதான். புரியுதா? புரியுதா? அண்ணா தனக்கு ஒரு பிள்ளை இல்லைன்ற குறைய தேவாலயத்திலே வந்து, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுக்கணும், அது உமக்கே நான் தரேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி தேவனிடத்தில் சொன்னான். மனிதர்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தா, ஏன் புருஷனா நீ இலக்கணாகிட்டே சொல்றான், ஒன்னும் நடக்கலாங்க. புரியுதா? நமக்கு கர்த்தர் தான். புரியுதா? அதனால புருஷர்கள்லாம் அன்பா கேட்கிறேன், நீங்க குடும்பம் நடத்துறீங்க, எல்லாம் சந்தோஷம் தான். ஆனா புருஷர்களே, உங்க குடும்பம் நடத்துறதான ஒரு பெரிய வேலை உங்க கிட்டதான் இருக்கு. அப்போ நீங்க என்னன்னா, இயேசுவின் மேல் நீங்க விசுவாசம் வச்சு ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து உங்க தேவைகளை அவர்கிட்ட வாங்கிட்டாங்க நீங்க சொல்லணும். அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறார். நீங்க இதை விடும்போது என்ன ஆகுனா, நிச்சயம் சொல்றாங்க. சொன்னா ஒண்ணு மனசுக்குள்ள வைப்பீங்க, இல்ல மனிதர்கிட்ட சொல்லுவீங்க. இது ரெண்டுமே ஆபத்து. நீ இயேசுகிட்டே சொன்னாங்கன்னா ஐயோ பயங்கர ஆபத்துக்குள்ள போயிடும். அப்ப என்னன்னா, நிலைமை கை நீட்டி அங்க கொடு, இங்க கொடு, இதை பண்ண, அதுதான் நிலைமை நமக்கு போகும். இந்த நிலைமைக்கு நீங்க வர ஆண்டு விரும்பல. நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துறேன்றாரு. நீங்க என்ன, எனக்கு காசு கொடுத்துதான் பண்ணணும் நீங்க சொன்னது உங்களுக்கு புரியுதா? ஆமென். அதனால புருஷர்கள் எல்லாம் முதல்ல நான் சொன்னேன், ஜெபத்துக்கு புருஷர்கள் தான் வரணும். குடும்பத்துக்கு குடும்ப தலைவன் முதல்ல யார் தான்? யாரு குடும்பத்துக்கு தலைவன்? யாரு குடும்பத்தோட தலைவன்? யாரு? புசு புசுன்றீங்க, நான் புசு மாதிரியா இருக்கும். சொல்லுங்க, புருஷர்கள் தான். ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் புருஷன் தான். மனைவி கிடையாது, மனைவிகளே கிடையாது. அவங்களும் அப்பா ரெண்டாவது தான். குடும்ப தலைவன் நீங்க தான் முதல் முக்கியம். அப்ப நீங்க தான் என்ன செய்யணும்? கடன் பாரம், கடன் சுமை எல்லாம் உங்களை தானே வந்து தாக்குது முதல்ல. ரெண்டாவது மனைவி, முதல்ல யாரும் தாக்குது? உங்களை தான் தாக்கு. அப்ப உங்களை தாக்கும் போது நீங்க யாரை ஆராதிக்கிறீங்க? இயேசுவை ஆராதிக்கிறீர்கள். நீங்க எதற்குள்ளாக அந்த தாக்குதெல்லாம் சரி பண்ணிக்கிறீங்க.
பாத்தீங்கன்னா இயேசுவுக்குள்ளதான் நீங்க சரி பண்ண முடியும். அற்புதமா நடக்கும். அதை நீங்க விட்டுட்டு நீங்க வேற வழியில காரியத்தை பண்ணணும் பாத்தீங்கன்னா நாம ஒண்ணுமே இல்லாம இன்னும் பிரச்சனை கூட நீங்க போயிடுவீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? வாலிபர்கள் கூட சொல்றேன், வாலிப பிள்ளைங்களா சின்ன வயசுல இருந்தே விசுவாசத்துல வளர கத்துக்கணும். ஆமா, நீ வாலிப பொம்பளை பிள்ளைங்க, எத்தனை வாலிப பொம்பளை பிள்ளை பெண்கள்லாம் வந்து ஜபத்துக்கு வராங்க. மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா 35, 40 இதுனால வராங்களே தவிர இளம் வாலிபர்கள், 25 வயசு உள்ள பையன், 18 வயசு உள்ள பசங்க, புரியுதா, 10 வயசு உள்ள பிள்ளைங்க, புரியுதுங்களா, 10 வயசு உள்ள பொம்பளை பிள்ளைங்க, 25 வயசு உள்ள பொம்பளை பிள்ளைங்கலாம் ரொம்ப நேரம் தான் ஜபத்துக்கு வருது. அப்ப இவங்களெல்லாம் நீங்க என்ன நிலைமையில கொண்டு போறீங்கன்னா, அப்பா போதும் நான் சொல்றேன், என்ன நிலைமையில கொண்டு போறீங்கன்னா, நீ தேவனை விசுவாசிக்காத, யாருன்னா என்ன விசுவாசி, அப்பா சொல்லு, என்ன நம்பு, நான் செய்திருக்கேன். அம்மா என்ன, அதுதான் ஒரு வீட்டுல நல்லா கவனிங்க. ஒரு வாலிப பிள்ளைய நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, அது ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும் பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும், முதல்ல ஜெபத்துக்கு தொக்கி அடிக்கணும். பிரதானமான நான் ஆமென். உண்மைங்க, நீங்க இந்த மாதிரி நீங்க விசுவாசத்துல உங்க பசங்களை வளர்க்கலன்னா, ஒண்ணு உங்களை நம்பும், இல்ல அதுக்கு ஒரு நெருக்கம் வரும்போது மனிதனை தான் நம்பி போகும். அப்ப பிள்ளைங்க கடற்காரன மாதிரி அவங்க ஜெனரேஷன் அதுதான் பண்ணும். புரியுதா? என் பையன்லாம் நான் தெளிவா சொல்லிட்டேன், அவ்வளவுதான், 40 நாள் உபவாச ஜெபம், புரியுதா, 1008 வேலை ஒண்ணு இருக்கணும், போய் விழுந்துக்கல, அவ்வளவுதான், விழுந்துக்கல. அப்படி எந்த ஒரு வேலையை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டுல போய் அங்க போய் விழுந்துக்கல, புரியுதா, 40 நாள் வந்து உட்கார்ந்துட்டு போதும். அப்ப என்ன ஒரு தேவைன்னு சொன்னா யார் பாதத்துல விழுகிற ஞாபகம் வரும் சொல்லுங்க? யார் பாதத்துல ஒரு யார் மனுஷன் நம்பி என்கிட்டே வருவான், டேடி அது தேவை, கோ கோ, என்கிட்ட வராது. என் தேவையை சந்திக்கிறதுக்கு என்கிட்ட வராது. ஆமா, உன்னை பெத்த தகப்ப ஒரு சோறு போட்டு வளர்க்கும். ஆனா எந்த ஒரு பெரிய தேவை இருந்தாலும் போக வேண்டிய இடத்துல நீ போ. நான் சொல்றேன், என் பசங்களை அப்படிதான் வளர்க்கிறேன். நான் சர்ச்சில் இருக்கிற பிள்ளைகளை எப்படி நீங்க வளர்க்குறீங்க எனக்கு தெரியல. எனக்கு வளர்த்து சரியான விசுவாசத்துல வளர்க்கணும். அதுக்கு வெளிப்பாடு என்னன்னா, அந்த வளர்க்கிறோம்னா ஜெபத்துல விழுந்து கிடக்கணும். நம்ம பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க விழுந்து கிடக்குது? வேலை மேலதான் நம்பிக்கை, கவர்மெண்ட் கொடுத்த சம்பளத்துக்கு மேலதான் நம்பிக்கை. கவர்மெண்ட் திவாலா ஒரு நிலைமையில் இருக்குது. உடம்பு நம்ப முடியுமா? உடம்பு இன்னைக்கு இருந்து நாளைக்கு இருக்கிற மாதிரி இல்லை. உடம்பே நம்பாதீங்க. அவனு சொல்றேன், கத்திர மாத்திரம் நம்பு, புரியுதா? அவரை மட்டும் நம்ப. அவன் நம்பனா அதோட விளைவுதான் என்ன? ஜபத்துலதான். யாருகிட்ட போய் பேசணுமோ அவர்கிட்ட போய் பேசுங்க. பேசக்கூடாத ஆளுகிட்ட போய் உங்க கஷ்ட கவலை சொல்லாதீங்க. இந்த பிலிப்பை நம்ம பார்க்கிறோம், புரியுதா? தெளிவா இயேசு கிட்ட வந்து சொல்றேன், இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். ஆண்டவர் எவ்வளவு அற்புதத்தை நீங்க சபையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் செய்ய எத்தனையோ அதிசயத்தை செய்திருப்பார். எவ்வளவோ காரியத்தை சுலபமா உங்களுக்கு மேட்டர் முடிச்சு கொடுத்திருப்பார். புரியுதா? இன்னைக்கு நீங்க கடன் சொன்னையா இருக்க வேண்டிய அவசியமே நீங்க இருந்திருக்காது. நீ சொல்ல வேண்டிய கிட்ட வந்து சொல்லி இருந்தாலும், ஆனா நீங்க எங்கேயோ போயிட்டு என்னெல்லாம் நீங்க விட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுதான் இன்னைக்கு நமக்கு தலைவலியாவே வந்து அமைஞ்சிருச்சு. புரியுதுங்களா? இன்னைக்கு ஆண்டு சொல்ற, நீ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் கவலைப்படாத, நீ என் புள்ள உடனே கைவிடுமா, நீ என் மகனை கைவிடுமா, நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன், நடத்த வேண்டிய வழியை நான் உனக்கு போதிப்பேன், உன் மேலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை நான் கொடுப்பேன். ஆமா, இன்னைக்காக நம்ம மனம் திரும்ப கொஞ்சம் ஃபீல் பண்ணணும், உடம்புக்குள்ள வரணும். ஆமா, அந்த ஒரு தப்பு பண்ணிட்டோம், எங்க சொல்லணுமோ அங்க சொல்லியிருந்தா அற்புதம் நடக்குமே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். முறை சபையில எல்லாம் பிராக்டிக்கலா தான் நான் சொல்றது, எல்லாமே பிராக்டிக்கல். நம்ம இடம் வாங்குற நேரத்துல கடைசியா ஒரு 25,000 ரூபாய் தேவை. புரியுதா? விசுவாசிகள் எல்லாம் தங்களால முடிஞ்சதை கொடுத்து கொண்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. யாருக்கிட்டையும் நம்ம கேட்க முடியாது. கடைசி பாயிண்ட் நிக்குது, 25,000 ரூபாய் அப்படி நிக்குது. வாக்கு கொடுத்துட்டேன், எப்படியும் வந்துடும் அப்படி பண்ணிட்டு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டேன், கொண்டு வந்து கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? அப்போ சாத்தான் சொல்றான், யாராவது ஒரு விசுவாசி கிட்ட போய் சொல்லு, தேவையை சந்திக்கப்படும். சொன்னேன், உயிர் போனாலும் சொல்ல மாட்டேன். ஆமென், சொல்ல மாட்டேன். இல்ல எங்கன்னா போய் கடனை பார்த்து எதையாச்சும் வட்டிக்கு உனக்கா கடன் கொடுக்க மாட்டாங்க. இப்ப நின்று உடனே ஒரு கடன் கொடுத்துருவாங்களே, வாங்கிடு, அவமானம் வந்துடும், அசிங்கம் வந்துடும், நெருக்கும். ஒரு பக்கம் அப்படியே நெருக்குது. அதனால நான் சொன்னேன், அந்த ஒரே ஊழியர் பாதை இதுவரை நான் கடன் வாங்கல,
ஆனா நீனா வாங்க கூடாதுப்பா, வாங்க மாட்டேன்ப்பா, நான் ஒரு அற்புதம் நீங்க செய்யணும், நிர்கதியா நிற்கிறேன், எந்த ஒரு சூழ்நிலையும் எனக்கு கிடையாது, எனக்கு அற்புதம் நடக்கும்ன்றது தெரியவே தெரியாது. அப்ப நான் ஜெபம் நடந்துட்டு இருக்கு, 100 நாள் ஜெபம். காலையில சுவாசத்தோடு ஜெபம் பண்றோம். ஒரே 25,000 ரூபாய் இன்னைக்கு 8 மணி 9 மணிக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும், அப்பதான் இந்த காரியம் நடக்கும். என்ன செய்வேன், என்ன பண்ணுவேன், நம்பிக்கையோட ஜெபம் பண்ணேன். என்ன சொல்றேன், மனிதர்கள்கிட்ட கேட்டிருந்தா கூட அந்த மாதிரி அற்புதம் நடந்திருக்கு. புரியுதுங்களா? ஜெபம் பண்ணி வீட்டுக்கு போகும்போது ஒரு கால் வீட்டுக்கு போயிட்டேன், போய் சோஃபால உட்காந்துட்டேன். பாஸ்டம் பண்ணா என்ன பண்றது, ஒரு தேவையாச்சு, என்ன 25,000 ஒண்ணுமே கையில, என்ன செய்யுது, இதே உட்காந்துட்டு இருக்கிறேன். ஒரு போன் ஒன்று வருது, என்ன கவனிங்க, அறிஞ்சிருக்கிற தெய்வம் கால் ஒன்று, பாஸ்டர் உடனடியே வீட்டுக்கு வா, உடனடியே வீட்டுக்கு வா. எனக்கு சந்தோஷம், ஏன்னா கூப்பிடுறாங்க, கண்டிப்பா அவங்க பாரப்பட்டு எப்படியோ ஒரு கடன் கொடுத்தா ஒரு 5,000 ரூபாய் செய்வாங்க, கொடுப்பாங்க. நம்பிக்கையோட வண்டியை தூக்கிட்டு என்ன செய்யறாரு பாஸ்டர், ஓடுறாரு, ஆமா பாஸ்டர் பார்க்கணும் வாங்க, போற வீட்டுக்கு வண்டியை திருப்பிட்டு பாஸ்டர் நிலமெல்லாம் இப்படி தெரிஞ்சுக்கணும். புரியுதா? விசுவாசம் பணம் பாஸ்டருக்குலாம் தேவை. போறேன், போய் நிற்கிறேன், உடனே குறிப்பிட்ட ஒரு சகோதரர், ரொம்ப நேசிக்கிற சகோதரர், அது சொன்னேன், பாஸ்டர் சர்ச்சை கட்டுறதுக்கு நம்ம பணம் தேவையில்லை, நானும் இது பண்ணியிருக்கிறேன், நீங்கள் அந்த பணத்தை வாங்கிக்கோங்க பாஸ்டர். அப்போ கொடுக்குறார் கையில். இப்போ கொடுக்கும்போது அப்பா எனக்கு உண்மையாவே கண்ட தண்ணி வருது. புரியுதா? கண்ட தண்ணி வருது. 5,000 ரூபாய் நீ சந்திச்சுக்கலான்னு கொஞ்சம் மாலை இருந்துச்சு, இன்னும் 20,000 தான் சொல்லி அந்த பணத்தை நான் என்றேன். 1 2 3 4 5னா 6 வருது, 7 வருது, 8 வருது, 20,000 25 20,000. ஆனா சகோதரன் மேல விட்டு தெரியுமா, 25,000. உண்மையா சொல்றேன், எனக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்துற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி கிருகிருன்னு இருக்குது. அதிகமா பணம் வந்து அதிர்ச்சி வந்துட்டாலும் பட்டம் கூட போடுது, இன்னும் அதிர்ச்சி தாங்க முடியலனால ஒரு பக்கம் ஆண்டவர் சகோதரனுக்கான மனதார கத்தராணி நான் நேசித்து ஜெபம் பண்ணேன். 5,000 திருப்பி கொடுத்தேன். எனக்கு 20,000 தான் தேவை, 5,000 வேணாம் அதை வச்சுங்க. நான் சொன்னேன், பாஸ்டர் ஒரு சர்ச்சை கட்டுற விஷயம் சும்மாவா, ஒரு சர்ச்சைக்கு இடம் வாங்குறதுன்னா சும்மாவா, பாருங்க ரொம்ப நேசிக்கிற சகோதரன், சர்ச்சை கூட நான் வரல, ஆனால் நம்ம சபை நேசிக்கிற சகோதரன். ஆனால் ஊருக்கு தேவை அந்த பாரம், சர்ச்சைக்கு இடம் வாங்கி கட்டுறது சும்மாவா பாஸ்டர், இதெல்லாம் 5,000 எவ்வளவோ தேவை உங்களுக்கு இருக்குமே சொல்லி தாராளமாக இதை வைத்துக் கொள்ளுங்க சொன்னபோது அப்பா இன்னைக்கு நான் அதை பார்க்க முடியும். உண்மையாவே சொல்றேன், எப்படி எனக்கு சொல்ல கட்டிப்பிடிச்சிக்கலாமான்னு இருக்குதான் ஒரு, ஏன்னா இல்லை ஐயோ இந்த நேரத்தில் எவ்வளவோ மதையா இருக்கிறீங்களே சொல்லி உடனே ரொம்ப சந்தோஷம். மனசார அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சுட்டு ஆண்டவர் சொல்ற இன்னைக்கும் நல்லா இருக்கும், இன்னைக்கும் ஆசீர்வாதம் நல்லா இருக்கும். மனசார ஆசீர்வதிச்சுட்டு ரோட்ல போகும்போது அழுதுகிட்டே தான் போனோம். ஒரே நீங்க எப்போ அனுபவிச்சிருக்கு அழைப்பு எவ்வளோ மாறாட்டம். ஒரு இடத்துல நீங்க வெக்கப்படுத்த விடலாம். எத்தனை கை கட்டி நான் நின்று போனா 25,000க்கு இல்லை சார் நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவனும் அசிங்கமா இருந்துட்டு இருக்குமே, வெக்கப்படுத்தாம கத்தாலும் நீங்க காணிக்கையோட போறேன்னு சொல்லி கொடுத்துட்டு வரும்போது நான் நம்பி சொல்றேன். அதெல்லாம் வாழ்நாள சாவர வரைக்கும் இந்த அற்புதத்துல எங்களை மறக்கவே முடியும். ஆண்டவனுக்கு உயிர் கொடுத்து முடிச்சு எவ்வளவு சர்ச்சில் உயிர் கொடுத்து பிரசனம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க சொன்ன சம்பவம்லாம் என் வாழ்க்கையில தான் இருக்கு. பாஸ்டர் சொன்னார், நீங்க இன்னொரு முறை சர்ச்சைக்கு வரணும். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா உயிர் கொடுத்து ஆண்டவருக்காக நன்றிக்கு நான் ஓடிச்சு. நீங்க கூட சாட்சி சொன்ன அப்படி சொல்லுவீங்க, நான் கூட சொல்றேன், தெய்வம் நம்பி இருக்கு. நேரத்துக்கு அவசரப்பட்டு ஒரு கடன் நான் வாங்கிட்டேன்னா என்ன சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்மளையே நம்பி இருக்கு, நம்மளுக்கு ஒரு வழி அதிசயம் செய்வாங்க. இங்க நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்ற உனக்கு எதுக்கு ஏமாத்திரம் நல்ல வேலை. இவரு என்ன பண்றாரு, போயிட்டு பேர்கிட்ட போய் சொல்லி இருக்கலாம், யோவான் கிட்ட போய் சொல்லி இருக்கலாம், நான் ஆண்டவர் என்ன தெரியலாம் பேசுகிறாரு, அப்பங்களை வாங்கன்னு சொல்றாரு இல்ல, தெளிவில்லாம ஆண்டு பேசுகிறாரு. என்னதான் ஆண்டு சொல்ல நம்ம சொல்லி புரிய வைக்க முடியுமா? சொன்னா
சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாரு. இவ்வளவு கூட்டத்துக்கு என்னதான் பண்றது இல்ல. சில வேலை விசுவாசி சொல்றத பாஸ் என்ன பண்றது இல்ல, கேட்க போகுது இல்லை. அதெல்லாம் பார்த்துக்கலாம், நம்ம சரியா நம்ம போப்பா அதெல்லாம் பார்த்து அப்படி இப்படி சொல்றோம்ல. அப்ப பாஸ் இவங்க சொன்னாலும் என்ன பண்ண மாட்டேங்குது, என்ன புரிஞ்சிக்க மாட்டாரு பாஸ். ஆனா நம்ம பேக் இருக்கும். அல்லேலூயா. இவரு ஆண்டவருக்கு சொல்லதான் சொல்லுது, நீ என்ன பண்ணி ஜனங்கள் வந்து உட்கார வேண்டும். அப்ப இவங்கள ஒரே சந்தேகம், என்னடா 200 அப்பத்துக்கு 200 பணத்துக்கு அப்பம் கொடுத்தாலும் பத்தாது, இந்த பையன் 5 அப்பம் தான் வச்சிருக்கிறான் கையில, 2 மீன் வச்சிருக்கிறோம், எல்லாரையும் உட்கார வைக்கிறாரு, இது எப்படி நடக்கும்? ஆமென். புரியுதா? ஆனா ஜனங்களுடைய விசேஷனுடைய காரியம் தான் எல்லாரையும் உட்கார வச்சாங்க. அதான் சொல்லுங்க, உட்கார ஏறக்குறைய 5000 பேரை இருந்தார்கள். இயேசு ஜனங்களை உட்காருங்கள் என்றார், உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் இருந்த புல்லுலகா இருந்தது. பந்தியில் இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தார்கள். கவனிங்க, அற்புதம் செய்கிறவர் கிட்ட நாம போனோம்னா அற்புதம் நடக்கும். அதான் சொல்ற விசுவாசம். யார்கிட்ட நீ போற இதுதான் முக்கியம். அப்ப இயேசு கிட்ட அந்த மேட்டர் போது இயேசு அந்த அப்பத்தை வாங்கி இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஒண்ணுமே இல்லை, அது எப்படி கொடுத்தாரு எனக்கு தெரியல, பிச்சு கொடுத்தாரா இல்ல முழுசு 5 பேர்கிட்ட கொடுத்தாரான்னு தெரியல. சீசர்களுக்கு கொடுத்தார், சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்கள் நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளையே சேர்த்து வையுங்கள் என்றார். கையில் இருந்து விசுவாசம் இருந்து வாழ்க்கை நடக்கோடு இருந்தா கையை கட்டி தேவனுக்கு மகிமையை கொடுப்போமே. நல்லா விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் உண்மை சம்பவமா? இது இஸ்ரேல் தேசத்துல நடந்ததா? இயேசு அற்புதத்தை செய்தாரா? இப்படி எல்லாம் அதிசயம் நடந்ததா? நடந்ததுன்னா இன்னைக்கு உனக்கும் நடக்கும். இதெல்லாம் உண்மையா நடந்துச்சுன்னா உங்களுக்கும் நடக்குமா நடக்காதா? சொல்லுங்க சொல்லுங்க சிஸ்டர். நடக்கும்ன்றவங்க மட்டும் ஜோரா கை தட்டி ஆண்டவரே நடக்கும், என் வாழ்க்கையில் நடக்கும். ஆமா, ஏசு இன்வால்வ் இந்த வாழ்க்கையில ஏசு கிட்டவே சொல்லுங்க உங்க காரியத்தை. 5 2 மீன் 5000 பேர் சாப்பிட்டுட்டு மீதியான துணிக்கு என்ன பண்ணு. அப்பனா என்னன்னா ஏசு கிட்ட உங்க பிரச்சனைகள்லாம் சொல்லி கடன் எல்லாம் சொல்லி அழைக்கலாம் ஆண்டவரே, நீங்க என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இப்படி எல்லாம் உங்க லைஃப் போச்சுன்னா உண்மையா சொல்றேன், நீ கடன் வாங்க மாட்ட, சேர்த்து வைப்ப. சேர்த்து வையுங்கள்னாரா? மிச்சம் மீண்டுதா? அப்போ நம்ம வாழ்க்கையில சொல்லப்படுற ஒண்ணுமே இல்ல, எல்லாம் அப்படியே கரைஞ்சு போகுது, பறந்து போகுது, கையில தங்க மாட்டேங்குது. பாஸ்டர் நான் சொல்றேன், இயேசு கிட்ட வந்து நீ விசுவாசத்தோடு சொல்லி அவரை சார்பு கொண்டா நீ சேர்த்தே வைக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைத்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டா. கடைசி ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சிடலாம், 10 நிமிஷம் தான் இருக்குது. 3வது ஒரு மேட்டர், யோவான் சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 39 40. John 11:39-40. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாளுமே 4 நாள் ஆயிற்றே என்றால் போதும். லிசன், மார்த்தாள் மரியாளுக்கு அன்பான ஒரு சகோதரன் இருந்தான், லாசர். அந்த குடும்பத்தை ஆண்டவர் ரொம்ப நேசிச்சார். ஒரு ஏழை குடும்பம், அந்த குடும்பம் ஏழையான குடும்பம், மார்த்தாள் மரியாள் குடும்பம். அந்த குடும்பத்தை ரொம்ப நேசிச்சார் ஆண்டவர். நல்லா கவனிங்க. இப்ப லாசரோட வாழ்க்கையில நம்ம வியாதிப்பட்ட மருந்து போன சூழ்நிலை. இப்போ கதறாக மார்த்தாள் மரியாளும் கவனிங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இப்ப உயிர் தெரிஞ்சிருப்பாரு. இருக்கிறீங்களா? அதான் நீங்க உயிரோடு இருக்கிறீங்களா? டவுட் இருக்கு. அவன் உயிர் தெரிஞ்சிருப்பான். நீங்க ஆகிய உயிரோடு இருக்கிறீங்களா? ஒரு அங்கேயே சொல்லியிருப்பீங்க. அவன் உயிர் தெரிஞ்சிருப்பான்.
இருப்பாங்க அப்படின்றாரு. இந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னா சூழ்நிலையை பார்த்து பேசுறாங்க. நீங்க நிறைய பேர் நம்ம தான் பேசுறது. சூழ்நிலையை பார்த்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பேசிட்டு என்ன பேசுறாங்க? வீட்டில் இருந்திருப்பான் ஆண்டவரே, நீ வரும்போது என் சகோதரன் என்ன செய்வான்? கட்டாயம் வீட்டில் உண்டல்லவா, அவன் வீட்டில் இருந்திருப்பான் ஆண்டவரே. பயங்கர சத்தியத்தை என்ன பண்றாங்க? பிரசவம் பண்றாங்க இயேசுவுக்கு. சூழ்நிலையை பார்த்து பேசுகிற காரியம். அழகான ஒரு பாட்டு இருக்குது. சூழ்நிலையை பார்க்காதே, சூறாவளியை பார்க்காதே, அருகில் இருக்கும் இயேசுவை நீ பார். கடல் அலையை பார்க்காதே, கொந்தளிப்பதையும் பார்க்காதே, அருகில் இருக்கும் இயேசுவை நீ பார். ஆமென். இன்னைக்கு நம்ம சூழ்நிலையை பார்க்கிறோம், கொந்தளிப்பை பார்க்கிறோம், கடல் அலையை பார்க்கிறோம். ஐயோ எம்மா என்ன செய்வது? ஓடு 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 ஓடு, அங்க போய் வாங்கிடுவோம், ஓடு ஓடு ஓடு, இங்க அங்க இங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து கேட்டுருக்கோம். ஆனா ஒண்ணு மறந்துடுறோம், அருகில் இருக்கிற இயேசுவை மறந்துடுறோம். படகில் இருக்கிற இயேசுவை மறந்துடுறோம். மறந்தாலும் அதுதான், அருகில் தான் இயேசு. அவன் வீட்டில் இருப்பான். இந்த மாதிரி விசுவாசம் வேற என்ன? அவன் நீ வரும்போது வீட்டில் இருப்பான். நாம இதை சொல்றோம்ல, கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் முதலாவது வீட்டில் இருப்பான். அந்த நம்பிக்கை தான் மாத்தாங்க சொல்லிட்டு இருக்கான், வீட்டில் இருப்பான். ஆண்டு சொல்றாரு 40ஆம் வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். கை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டு சொல்றார், நீ விசுவாசிச்சா தேவ மகிமையை காண்பாய். நீ அப்ப நான் சொல்லல, இப்பயே நீ விசுவாசிச்சனா தேவ மகிமையை காண்பாய். இதனால மறுபடியும் சொல்றேன், இப்பயே விசுவாசிக்கிற ஆரம்பிக்கலாம் வாங்க. இயேசுவே, நான் இப்பொழுதே உண்மை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறேன். என் கடனை அடைப்பீங்க, நான் கடன் வாங்காதபடி என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீங்க. ஆண்டவரே, என்னுடைய மன்றாட்டு விண்ணப்பத்தினுடைய காரியம் எல்லாம் உம்மிடத்தில் சொல்லுவேன், நீங்க கேட்பீங்க. லாசருக்கு ஒரு அற்புதம் செய்த போல் எனக்கு செய்வீங்க, அத்தாவுக்கு ஒரு அற்புதம் செய்த போல் எனக்கு ஒரு செய்வீங்க. இயேசு சொல்றார், அவன் இப்பொழுதே வீட்டில் இருப்பான். ஒரு வார்த்தை தான் இவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அந்த அம்மா ஒரு டைலாக் தான் விடுறாங்க, சூழ்நிலையை பத்தி தான் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? இப்போது நானுமே இயேசு தெரியாதா? அது வேற என்னது தேசம் சொல்றாங்க, 4 days 4 நாள் ஆச்சு வச்சிருக்கிறோமே, நானுமே எல்லாம் உண்மைதான். ஆனா எப்படிப்பட்ட பணத்தையும் உயிரோட கூட எழுப்புற நான் பக்கத்தில் இருக்கு, நான் பக்கத்தில் இருக்கு. என்ன சொல்றேன்? கிறிஸ்டியன்ஸ் லைஃப் அற்புதம். சொல்றது புரியுதா? கிறிஸ்தவ வாழ்க்கையே என்னதான் சொல்லுங்க, அற்புதம் தான். நான் இவ்வளவுதான் சம்பாதிக்கிறேன், இவ்வளவுதான் என் குடும்பம் ஓட்டம், அது ஒரு பக்கம். தேவனின் பட்சத்தில் இருக்கிறார், நடக்காத காரியங்களும் நடக்கும். தேவைகள் எவ்வளவு இருந்தாலும் அவரால் சந்திக்கப்படும். அது எப்படியும் அவரால் செய்வார். அதுதான் நம்ம விசுவாசம், அதுதான் நம்ம விசுவாசம். ஆண்டவர் விசுவாசம். நானுமே டைலாக்லாம் பயங்கரமா அம்மா பேசுறாங்க, பேசிக்கிட்டேன். அவங்க சரி முடியாம பேசிட்டு என்ன பண்றேன் சொல்ற ஒரே வார்த்தை பேசுறேன், இதாவே எப்போதும் எனக்கு நீ செவி கொடுக்கிற தேவை, அற்புதம் செய்யும். ஒரே வார்த்தை, லாசரே கம் அவுட், வெளியே வா. என்ன நடக்குது தெரியல, உள்ள என்ன நடக்குது? கண்ணை புரட்டு தெரியல. சூப்பர், அவன் வர போறான்னு விசுவாசம் பாரு. கண்ணை புரட்டு எல்லாம் பாக்குறாங்க, எல்லாம் மூக்கெல்லாம் கூடுறாங்க, எல்லாம் என்ன செய்யறாங்க? ஏன்னா கண்ணை திறந்துட்டா 4 நாளா அது போன என்ன செய்யும்? ஒரு எலி வீட்டுக்குள்ள செத்துக்காக ஊரையே கலை எடுக்கிற மாதிரி இருக்கு. அப்படிதானே? எங்க வீட்டுல ஒரு எலிக்கு ரொம்ப தொல்லை பண்ணிச்சு. சரி கொஞ்சம் அதுக்கு மேட்டர் வைக்க வேண்டியதை வச்சு க்ளோஸ் ஆயிடுச்சு. அது எங்க போய் க்ளோஸ் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஆனா 4 நாள் அடிச்சது பாரு, நான் தோணும் அப்பாடி அப்பாடி தாங்க மட்டும் இன்னைக்கும் கண்டுபிடிக்கல. எறும்பு கூட இங்கே ஒரு இடத்துல இருக்குது. ஓகே சோப்பு. ஆனா 4 என்ற வார்த்தை, அவன் 4 வீடு இங்கேயா 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 அதுவா இதுவா பாருங்க, எல்லாம் தேவை கிடைக்க மாட்டேங்குது. நான் அதை செத்து போனது அந்த மாதிரி ஆசிரியர் செத்து உள்ளதான் கிடக்கிறாரு. அவங்க கண்ணு தெந்த உடனே என்னதான் என்ன ஏற்பட்டு போகுது? எல்லாம் என்னதான் சூழ்நிலை பார்த்து
ஐயோ இவரு வேற என்னடா கதவை தேவை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற 4 பேர் மூக்கதான் குடிச்சாரு. ஆனா நடந்த விஷயம் என்ன தெரியுமா? கவனிங்க, கண்ணீர் ஆச்சரியம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன லாசரு எழுந்து என்னது கட்டோட கட்டி இருக்குது, எல்லாம் கட்டி இருக்குது. டெட் பாடி எல்லாம் யூதர்கள் கட்டி தானே செய்வாங்க. செட்டு கிட்டலாம் போட்டுக்கிட்டு கமுக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. புரியுதா? எழுந்து நினைச்சு டெட் பாடி தான். ஆனா டெட் பாடி இயேசு சொன்ன ஒரே வார்த்தை, லாசரே வெளியே வா. சொல்லாலும் கட்டளையிலே நிற்கும். அவள் என்ன உள்ள நடந்துச்சோ, உடம்புல புழு புத்தகம் எங்க போச்சோ எது தெரியாது. ஆனா லாசர் இப்போ மம்மி மாதிரி இருக்கிறார். எல்லாரும் உண்மையான சொல்ற, நான் கூட இப்படிதான் மாத்தாலும் ஓடி இருக்கும். எல்லாம் ஐயோ பேய், ஐயோ லாசர் வந்து பேய் பேய். ஆனா ஆண்டு சொல்லி விசுவாசம் மார்க்க சத்தனே போய் கட்டவங்க கிட்ட போனா போய் பேய் கழுத்து முடிச்சிட போகுது. புரியுதா? ஓராங்க போ கட்டவத்து விடுறாங்க. லாசர் சிரிக்கிறா, ஸ்மைல் பண்ற, ஓடி வந்து இயேசு கட்டி பிடிச்சிருப்பது. ஐயோ நாத்தாவுக்கு என்ன விசுவாசிச்சா விசுவாசியா கூட இல்லையே, இப்படி ஒரு அற்புதம் நடந்துருச்சே. இயேசு இப்போ பக்கத்திலே வைங்க. இயேசுக்கு சொல்லுங்க, பெருசுடைய மேட்டரா இருக்கட்டும், புத்தியாளரை கட்ட முடிக்கும். அதனால இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாங்க, ஏன் குடும்பத்திலே கடன் பிரச்சனை? மகனே உண்மையா சொல்லு, என்ன விசுவாசித்து தான் குடும்பத்தை நடத்துறேன்னு சொல்லு. அங்கதான் தவறு நடந்துருச்சு. சர்ச்சுக்கு வர ஆராதிக்கிற எல்லாம் உண்மைதான். போதுமான அளவுக்கு ஏன் நம்பிக்கை உனக்கு இல்லை, விசுவாசம் இல்லை, எங்கேயோ நம்பிக்கை போச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த நம்பிக்கை நீ வைத்தது ஒரு பாவம். ஏன்னா விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. இனிமேல் அந்த நம்பிக்கை உனக்கு வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், என் மேல் நம்பிக்கை வை, என் மேல் விசுவாசம் வை. ஜெபத்துல என்னை தேடு, உபவாசத்தோடு என்னை தேடு, ஆலயத்தில் வந்து என்னை தேடு, தனிப்பட்ட ஜெப ஜீவியத்தில் என்னை தேடு. அற்புதம் செய்கிறேன் நான் இல்லையா என்று பார் என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். விசுவாசத்தோட சொல்றேன், ஆயிரங்களை நான் கடன் இருக்குது பாஸ்டர், எனக்கு லட்சத்துல கடன் இருக்குது பாஸ்டர், எனக்கு கோடியில கடன் இருக்குது பாஸ்டர். இருக்கட்டும், ஆனால் நான் சொல்லுகிறேன், இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசத்தில் வையுங்கள், கடனை கர்த்தர் அடைக்கிறதுக்கு உண்மையாய் இருக்கிறார். எல்லாரும் தேவசமத்தை எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா! எல்லாரும் எழுந்திருப்போம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவருக்குள்ளாக ஹல்லேலூயா இயேசுவை நம்புவோம். Thank you Lord Jesus. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. திகழாதே கலங்காதே விசுவாசியே, திகழாதே கலங்காதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாதே, உன்னை கல்வாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. இலவசை கூடி துன்புறுத்தி இல்லாததை சொல்லும் போது, இலவசை கூடி துன்புறுத்தி இல்லாததை சொல்லும் போது, நீ மகிழ்ந்து களி கூறு, கைவாறு விடுவியாது. நீ மகிழ்ந்து களி கூறு, கைவாறு விடுவியாது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. திகழாதே கலங்காதே விசுவாசியே, திகழாதே கலங்காதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாதே, உன்னை கல்வாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. விசுவாசியே பதறாதே. விசுவாசியே
என்னையே நம்புகிறேன் என்று கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். என்னை விசுவாசி, நான் உனக்கு அற்புதம் செய்வேன், உன் கடனை நான் அடைப்பேன், இனி கடன் வாங்காது என்று ஆண்டவர் கூறின கிருபையுள்ள வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இதை சபை கடைபிடித்து எல்லாவற்றுக்கும் உண்மையே நம்பி ஜெபஜீவியத்திலே தன் வாழ்க்கையை உமக்கு தன்னுடைய காரியத்தை சொல்லி நீர் அதன் மூலம் அற்புதம் நடப்பிக்கிற அதிசயங்களை பிள்ளைகள் வாழ்க்கையில செய்து சாட்சி சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறார். கர்த்தர் வார்த்தையை விசுவாசியுங்கள். மறுபடியும் சொல்லுங்கள், கர்த்தர் வார்த்தையை விசுவாசியுங்கள். கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. உன் வாழ்க்கையிலே ஆண்டவரையே நம்பி வாழுங்கள், அவர் உங்களுக்கு அதிசயம் செய்வார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எவ்வளவுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய தாய் இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானவருடைய ஐக்கியம், இயேசு ராஜா வருகிறவரை நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கு இருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஆமென். God bless you.